யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு இந்த இடத்துல நின்று நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்றால் அவர் என்னை நடத்தினார், உலக என்னை நடத்தல. It's not because of my qualification, my financial background, my relatives, but it's only by you and you alone. நீரப்பிடுங்க நீரப்பிடுங்க, உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யார். God is good all the time. Okay, புனித வெள்ளின்னு சொல்லும்போது ஸோ somebody died for me, எனக்காக ஒருத்தர் மரித்தார். ஸோ அதனால தான் இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள், குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனும் குட் இல்லைன்னு பைபிளில் இருக்குது, இயேசுவை தவிர, இல்லைங்களா? ஸோ அவர் நமக்காக மரித்து நமக்காக பாவ நிவாரண பலியானதுனால இந்த நாளை நம்ம கொண்டாட போகிறோம். ஓகே, வண்டர்ஃபுல். உங்களெல்லாம் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப அழகாக பிரைட்டாக இங்கேருந்து ரொம்ப அழகாக தெரிறீங்க. God bless you. Hallelujah. அப்படி கொஞ்சம் உற்சாகமாக ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஓகே, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இயேசு கிறிஸ்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து 3 இடத்துல முக்கியமாக ரத்தத்தை சிந்தினார். அதை பற்றி நான் பிரசங்கிக்க போகிறதில்ல, பட் ஜஸ்ட் ஐல் கிவ் an introduction. அவர் ரத்தத்தை சிந்தினதான இடங்கள் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? முதன்மையாக அவர் ரத்தத்தை சிந்தினது, அவர் 8 வயதாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா அவரை சர்க்கம்சிஷன் பண்ணுறதுக்காக தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். சர்க்கம்சிஷன் என்னது தமிழ்ல? விருத்த சேதனம் பண்ணுவதற்காக. அப்போ அதில் அங்கே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் முதன்மையாக அவர் ரத்தத்தை சிந்துகிறார். 2வது கெத்செமனே தோட்டத்தில் அவர் ரத்தத்தை சிந்துகிறார். அங்கே சிந்தும் போது பார்கெயின்ஸ் அப்படின்னா நமக்கு பதிலாக அவர் இடத்தை எடுக்கிறதான நேரம். கடைசியாக கல்வாரியில் அவர் ரத்தத்தை சிந்துகிறார். இந்த 3 இடத்துல முக்கியமாக நம்ம ஆண்டவர் ரத்தத்தை சிந்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? எனக்கு கவனிங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேங்களா? உங்களுக்கு அது சுலபமாக மாறும். பழைய ஏற்பாட்டில் சில என்னதுங்க பாலிசிஸ் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறபடியாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதில் முக்கியமாக குஷ்டரோகம் இருக்குது பார்த்தீங்களா, தோல் வியாதி சம்பந்தப்பட்டவர்களை ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருப்பார். தோல்னு சொல்லும்போது நீதியை குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவன் நீதியிலே குறைவுள்ளவனா இருக்கும் போது தோல் வியாதி உள்ளவனை அப்படிதான் அழைப்பாங்களாம். ஸோ நீதியிலே குறைவுள்ளவன் சொல்லும்போது அவனை பாவத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டை வச்சு சிலுவையில் ஆண்டவராக இயேசு நமக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆண்டவர் அந்த தோல் வியாதி உள்ளதான ஒரு மனுஷனை குணமாக்கும்படியாக, அவனுக்கு சுகமாக்கும்படியாக, பாவத்தில் வாழுகிறதான ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு தீர்வை வச்சிருக்காருங்க. அவன் யாரா இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, புறம்பே இருந்தாலும் சரி. ஏன்னா ஆண்டவர் மழையை வருஷிக்க பண்ணும்போது சூரியனின் ஒளி வரும்போது துன்மார்க்கர் பரிசுத்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அவர் இரக்கத்தின் தேவனா இருக்கிறாருங்க. ஸோ இந்த ஒரு விசேஷமான ஒரு பகுதியில் ஆண்டவர் நம்மளை எப்படி சுத்திகரிக்கிறாருன்னு பார்க்கலாம். வேதம் இருக்கு இல்லைங்களா? எல்லாரும் உங்க வேத வசனத்தில் லேவியாகமம் லெவிட்டிகஸ், தி புக் ஆஃப் லெவிட்டிகஸ், யாஜக காண்டா எடுத்தவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ வண்டர்ஃபுல், எல்லாம் எடுத்துட்டீங்களா? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். 14வது அதிகாரம், I think 14th. ரெடியா? எல்லாரும் எடுத்துங்க. I want everybody to take it. ரெடியானவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஸ்லோவா இருக்கிறாங்க. ஆயிடுச்சிங்களா? 14:1 வாசிக்க போறோம். இங்க பாருங்க, அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவன் ஆசாரியன் பாளையத்துக்கு வெளியில போய், அவங்க உள்ள வரக்கூடாது. ஓகேங்களா? ஆசாரியன் பாளையத்துக்கு வெளியிலனா ஃபுல் வெளியில இல்ல, அந்த ஒரு அவுட்ஸ்கட்ஸுக்கு வெளியில ஆசாரியன் வெளியில போயிட்டு அந்த மனுஷங்கிட்ட சொல்லணும்,
என்ன சொல்லணும்னா அவன் சுகமாய், நல்லா கவனிங்க என்ன, இஃப் யூ லூஸ் ட்ராக் யூ வில் லூஸ் இட். என்ன பாருங்க, ஓகேங்களா? ஒருவேளை நீங்க சுகமாயிட்ட பிறகு வான ஆண்டவர் சொல்லல, அவனுக்கு இன்னும் குஷ்டரோகம் இருக்கு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை நீ செஞ்சினா உனக்கு சுகமாகும். சொல்லுங்க, அவர் சொல்றத செஞ்சா நமக்கு சுகமாகும். சிம்பிள், அவ்வளவுதான். அந்த குஷ்டரோகி என்ன பண்ணணுமா, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பாளையத்துக்கு வெளியில ஆசாரியன் போய் நிக்கட்டும். ஓகேங்களா? இப்ப ஆசாரியன் எங்க வந்திருக்காரு? பாளையத்துக்கு வெளியில வந்துட்டாருங்களா? என்ன பண்ணணும், வாசிங்க. என்னென்ன கொண்டு வரணும்? இப்ப இதுல தான் நீங்க சொல்லணும் எனக்கு. என்ன கொண்டு வரணும்? உயிரோட இருக்கும் 2 குருவிகள். எத்தனை குருவிகள்? எல்லாம் சொல்லுங்க, எத்தனை குருவிகள்? 2 குருவிகளை கொண்டு வரணும், உயிரோட கூட இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு உயிரோட இருக்கிற குருவியை எங்க பிடிச்சின்னு வரட்டும். அதனால நீங்க நினைச்சுக்கீங்க, நான் ஒரு குருவியை எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா அது உயிரோட இல்லை. உயிரோட இருக்கிற குருவியை நான் எப்படி பிடிக்க கூட முடியாது இல்லைங்களா? ஓகே, ஸோ என்னென்ன கொண்டு வரணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடனா, அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கொண்டு வரணும்? உயிரோட இருக்கிற 2 குருவிகள். என்னதுங்க? எல்லாம் சொல்லுங்க. கன்னடா பைபிள் இது அம்மா எல்லாம் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் என்னது? அவங்க அதுல தமிழும் கன்னட மாறி மாறி வாசிங்க. கன்னடால என்னது? 2 ಕುರಿವಿಗಳಿಗೆ 2 ಶುದ್ಧ ಪಕ್ಷಿಗಳು ಮತ್ತೆ தேவதாரின கட்டிகை. தமிழ்ல என்னது? கேதுரு மரம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இருங்க, தமிழ்ல சொல்லிடலாம். 2 குருவிங்க, அப்புறம் கேதுரு மரம், சிகப்பு நூல், அப்புறம் ஈசோப்பை வாங்கிட்டு வரணுமா? ஓகே, ஈசோப்புனா ஒரு தண்டு. ஓகேங்களா? என்னென்ன கொண்டு வந்தாரு? 2 குருவி, கேதுரு கட்டை, சிகப்பு நூல், ஈசோப்பு, அப்புறம் அவ்வளவுதான் கொண்டு வந்தாரா? அடுத்த வசனம் வாசிங்க. இல்ல, அர்த்தன் வெசல், அதை மறந்துட்டு பாருங்க. ஒரு மண் பாண்டத்தை, அதுல தண்ணீர் இருக்கிறதான மண் பாண்டத்தை கொண்டு வரணும். என்ன கவனிங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? பைபிள் படிக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்ன பாருங்க. ஓகேங்களா? என்னென்ன கொண்டு வர சொன்னாரு? ஒரு தோல் வியாதி உள்ளவன், ஒதுக்கப்பட்டு இருக்கிறவன், அவன் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் ஆசாரியன் வெளியில போகணும், பொறும்பை போய் அவன் என்னென்ன கொண்டு வரணும்? எல்லாம் சொல்லுங்க. 2 என்ன குருவி? உயிரோட இருக்கிற குருவி, கேதுரு மரம், மரம் இல்ல கட்டை, இல்ல கட்டை, சிவப்பு நூலு, ஈசோப்பு. இதெல்லாம் எதுல கொண்டு வரணும்? மண் பாண்டையில தண்ணி ஓடிட்டு இருக்கணும். வாவ், இதெல்லாம் யார் கொண்டு வரணும்? ஆசாரியன் கொண்டு வரக்கூடாது. எவன் பாவத்துல இருக்கிறானோ அவன் கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஆசாரியன் சொல்ல சொல்ல அவன் செய்யணும் அதை. சோ என்ன பண்ணணும் பாருங்க. somebody help me ma. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், உயிரோட இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டு வர மாட்டேன்னு. ஓகேயா? இங்க பார்க்கலாம். இது என்னது? மண்பான். இவ்வளவுதாங்க இருந்துச்சு எனக்கு கிடைச்சது. ஓகேயா? அவங்க பெருசா கொண்டு வந்தானே என்ன தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல வாட்டர் இருக்கு. ஓகேயா? தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்க. அவர் சொன்னதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன்னா பார்க்கலாமா? என்னென்ன கொண்டு வரணும்? கூட வேண்டாம், தேங்க்யூ. என்னது சொல்லுங்க? உயிரோட இருக்கிற குருவியை லாஸ்ட்ல வச்சுக்கீங்க. வேற சொல்லுங்க. கேதுரு கட்டை. எத்தனை பேர் கேதுரு கட்டை பார்த்திருக்கீங்க? நான் பார்த்தது இல்லைங்க. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? ஆனா இதை நீங்க நினைச்சுக்கிறீங்க. இப்போ நினைச்சீங்க என்னது? இது கேதுரு கட்டை. இதை கொண்டு வரணும். அப்புறம் சிகப்பு நூல். ஓகே, அப்புறம் ஈசோப்பின் தண்டு. இது ஆக்சுவலி இப்படி இருக்காது, இந்த பிரஷ் மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த
வெங்காயம் தண்டு பார்த்துருக்கீங்களா? ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அங்க ஃபுல்லா இங்க மேல வந்துட்டு ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமா அந்த தண்டு ஈசோப்பு. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இமேஜின் பண்ணிக்கிறீங்க. இது என்னது? இதெல்லாம் ஈசோப்பார்லாம் எனக்கு கிடைக்கல, ஈசோப்பு இதுதான் கிடைச்சது. ஓகேங்களா? இது என்னது? ஈசோப்பு. இப்போ என்ன மிஸ் ஆகுது? இருக்கே இருக்கே சொல்லி உயிரோட கிக்கிற குருவி எல்லாம் என்னால பிடிச்சின்னு வர முடியாதுன்னு. இது ஒன்று செத்த குருவி அது இருக்கா? என்னங்க அதை யூஸ் ஓப்பன் ஒத்துக்கிறீங்க, இதை குருவின்னு ஒத்துக்க மாட்டீங்களா? இது ஒரு குருவி, இது ஒரு டிஃப்ரெண்ட் குருவி. ஆனா ரெண்டு ஒன்று அவங்க கொண்டு வந்திருக்கான். ஓகே, பிச்சால போட்டிருக்கான் பாருங்க. திஸ் இஸ் ஒன், 2 birds. இது எதுக்கு இப்படி இருக்குதுன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க என்னென்ன கொண்டு வரணும்? 2 குருவிங்க. மண்பாண்டத்துக்குள்ள என்ன இருக்கணும்? ஓகே, கொண்டு வரணுமா? இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு இந்த மண் பாண்டம் இருக்கு இல்லையா, இந்த மண் பாண்டத்துல எனக்கு ஒரு பயமா இருக்குது. என்ன சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல மண் பாண்டம் ஓடியோன்னு பயம் இல்லை, என் வெள்ளை துணியில கைடுமா சம்படிக்க. ஏன்னா ஐ will always do that இல்ல. ஸோ இந்த மண் பாண்டம் இருக்குது இல்லைங்களா, வாசிங்க வாசிங்க. இருக்கும் ஒரு குருவியை எடுத்து, இந்த குருவியை எடுத்து என்ன பாருங்க, இந்த குருவியை எடுத்து என்ன பண்ணுமா? I have to kill this. இதை நான் கொல்லும் போது பாருங்க, உழுது பாருங்க, the blood of this bird, the குருவியுடைய ரத்தம் அந்த தண்ணீர்ல கலந்து ரத்தமா மாறிடும். soak it. இந்த குருவி இதுக்குள்ள போயிடணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? வைக்கிட்டா அங்க ரொம்ப இதா வைக்கிட்டுங்களா? சோ அந்த மண் பாண்டத்துல உயிரோடு கூட இருக்கிறதான குருவி இருக்கு பாத்தீங்களா, அதை சாகடித்துட்டு அந்த ரத்தம் அந்த தண்ணீர்ல கலக்கும் போது அந்த குருவியுடைய ரத்தம் அந்த தண்ணீரெல்லாம் ஆயிடும். ஓகேங்களா? அந்த ரத்தம் அப்படியே இருக்கும்போது அந்த செத்த குருவியை அந்த பானைக்குள்ள போட்டு மூடிடணும். மூடக்கூடாது, பிரஸ் பண்ணணும், இம்மர்ஸ் இட். புரிஞ்சுதா? என் கூடவே இருக்கிறீங்களா? ஓகே, எங்கேயாவது போயிட்டீங்கன்னா கை தூக்கும், கூட்டிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அந்த பானை, அந்த பாட் இருக்கு, வாட் யூ கால்மா, அர்தன் பாட், மண்பாண்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்பாண்டத்துக்குள்ள தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள இந்த குருவி உயிரோடு கூட இருக்கிறதான ஒரு குருவியை சாகடித்து அதுக்குள்ள என்ன பண்ணணும்? போடணும். போடும்போது என்ன ஆகும்னா இந்த ரத்தத்துக்கு ஒரு ஸ்மெல் வரும். எத்தனை பேர் அந்த ரத்த ஸ்மெல் பார்த்துருக்கீங்க? ஒரு மாதிரி ஸ்மெல்லுங்க அது. You cannot tolerate that smell. ஓகேங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு கேதுரு கட்டையை எடுத்துக்கோ. இந்த கேதுரு கட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த கேதுரு மரத்தின் விசேஷம் என்னன்னா, இந்த கேதுரு மரம் பயங்கரமான ஒரு பரிமளத்தை கொடுக்கிறதான பர்ஃப்யூம் இருக்கிறது. எப்படி சொல்றது, இந்த கந்தா இதெல்லாம் சாண்டலோட என்ன சொல்றது, சந்தன கட்டையோட 10 மடங்கு பரிமளத்தை கொடுக்கிறது கேதுரு மரம். ஓகேங்களா? பழைய காலத்துல பலிப்பிடத்துல பலிகளை செலுத்தும் போது அந்த சௌதை என்னது வெறுக வச்சுட்டு மேல என்ன வைப்பாங்க பலிக்கு? ஆடு என்னன்னா பலிப்பிடத்துல வைப்பாங்க இல்லைங்களா. ஒரு ஆடை எரிச்சாங்கன்னா, ஒரு மாடை எரிச்சாங்கன்னா ஸ்மெல் எப்படி வரும் சொல்லுங்க? பேடா இருக்காது? மனுஷன் இந்த கிரிமேஷன், எத்தனை பேர் கிரிமேஷன் கிட்ட போயிருக்கிறீங்க? கிரிமேஷன் தெரியுமா? உள்ள போய் பர்ன் பண்ணிட்டு வருவாங்களே, யாரெல்லாம் போயிருக்கிறீங்க? ஸ்மெல் வந்திருக்காங்க. என்ன ஸ்மெல் வருது? பொணனா தோன்றாங்கல்ல. அதுக்கும் அவங்க போய் அங்க பர்ன் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள குளிக்க வைப்பாங்க தெரியுமா? டெட் பாடிஸை குளிக்க வைப்பாங்களா இல்லையா? ஹலோ, என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? குளிக்க வைப்பாங்க.
குளிக்க வைப்பாங்க தானேம்மா, இஃப் ஐம் நாட் ராங். குளிக்க வைக்கலன்னா இதுக்கு மேலே குளிக்க வைங்க ஓகேயா. அவங்களும் உள்ள போய் கிரிமேஷன்ல போகும்போது they'll start smelling. ஒரு குளிச்சிட்டு சுத்தமா இருக்கிறதான மனுஷனே அவ்வளோ நாறுனா ஒரு ஸ்மெல் வரும்னா, ஒரு மாடையும் ஆடையும் எரிக்கும் போது அந்த கூடாரத்துல ஒரு இடம் இல்ல, எல்லா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க, அது எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப ஸ்மெல் எப்படி இருக்கும்? யார் வாழ்றதுங்க? அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, கேதேர் மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரத்தை ஒடிச்சு அதுல போட சொல்றாரு. அந்த சுட்டு போன ஆடின் வாசனையை காட்டிலும், அந்த சுட்டு போன மாடின் வாசனை காட்டிலும் இந்த கேதுரு மரத்தின் வாசனை அதிகமா இருக்குமா. அந்த துர்வாசனை வராதான். It will not start stinking. அந்த துர்வாசனை வராதபடி ஆண்டவர் இந்த கேதுரு மரத்தை என்ன பண்றாரு, யூஸ் பண்ண சொல்றாரு. ஓகேங்களா. சில பேர் பணக்காரங்க மரித்தாங்கன்னா டிவில எல்லாம் பார்த்திருக்கீங்களா? யார பார்த்தீங்க? ஜெயலலிதா, அப்புறம் ராஜீவ் காந்தி சந்தன கட்டை வச்சாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, நெய் ஊத்துனாங்க பாத்தீங்களா. அப்படின்னா சந்தன கட்டை என்னன்னா அவங்க பாடி ஸ்மெல் வரக்கூடாது, இட் ஷுட் கோ அப்னு சொல்லிட்டு மேபி அவங்க எல்லாம் பைபிளை பார்த்து எடுத்தாங்களா எனக்கு தெரியல. ஸோ இந்த கேதுரு மரத்தின் விசேஷம் என்ன, பேட் ஸ்மெல்ல மாத்தும். இப்போ பானைக்குள்ள என் கூட தானே இருக்கீங்க, நான் இன்னும் சிலுவைக்கே போல, இங்கேயே போயிடாதீங்க நீங்க. ஸோ பானைக்குள்ள என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குருவியை சாகடிச்சிட்டு அதை ரத்தத்தோடு கூட அதுக்குள்ள வச்சிருக்கிற இல்லையா, அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு இந்த கேதேர் மரத்தை நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள போடுறேன். புரிஞ்சுதுங்களா? இதோடு கூட இந்த சிகப்பு நூல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சிகப்பு நூல் பைபிள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிகப்பு நூல் ஓகேங்களா, I'll explain. எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. இந்த சிகப்பு நூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிகப்பு நூலை என்ன பண்ணுமா, அந்த ரத்தத்துக்குள்ள மூழ்கணும். It should dip inside the blood. ஓகேங்களா. நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். என் மீட்பின் அடையாளமாக அந்த ரத்தத்தை நான் என்ன பண்ணணும், அந்த கயிறை அதுக்குள்ள தோய்க்கணும். புரியுதுங்களா? ராகாப் அவளுடைய வீட்டின் மேல என்ன கயிறு போட்டிருந்தா, சிகப்பு கயிறு போட்டிருந்தா. என்ன அடையாளம்? நான் இந்த தேவனை விசுவாசிக்கிறேன், இந்த தேவனுடைய ரத்தம் என் வீட்டின் மேலே பூசப்பட்டிருக்கிறது என்ற அடையாளம். அந்த அடையாளத்துக்கு தான் என்ன பண்றாரு, சிகப்பு நூலை போட சொல்றாரு. ஓகேங்களா. கடைசியாக என்ன பண்றாரு, ஈசோப்பின் தண்டுகள் அதுல போட சொல்றாரு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? என்ன பண்ணுமோ பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப நன்றி செலுத்தணும். சிலுவையில இயேசு மரித்த பிறகு இதெல்லாம் போயிடுச்சுங்க, இல்லைன்னா இதெல்லாம் நம்மளும் பண்ணிட்டு இருந்திருக்கணும் இல்லைங்களா. ஈசோப்பை கடைசியா அதுல போட சொல்றாரு. ஓகேங்களா. ஈசோப்பையும் அதுல போட்டுட்டாரு. ஓகேயா, புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இன்னொன்னு இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் ஆல்சோ குருவி. இதுவும் குருவின்னு தான் நினைச்சுக்கீங்க, உயிரோட குருவி இல்லைன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேயா. ஸோ இந்த குருவிய அந்த பானையில ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுல முக்கி, I have to dip inside, இதுல முக்கி அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டு எனக்காக அந்த குருவி மரிச்சது என்று இது அங்கீகரித்த பிறகு இந்த குருவி என்ன பண்றாங்களா, பறக்க விடுவாங்களாம். என்கிட்ட வந்துச்சு. Got it? இது எக்ஸ்பிளைன் புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். இப்போ இது என்னத்துக்கு, சிலுவைக்கு எப்படி ஒப்பறுக்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இந்த மண் பாண்டம் என்பது மனுஷனுடைய சரீரம். மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு மகாராஜன் என்ன பண்றாரு, மனிதனாக பிறக்கிறார் இல்லைங்களா. அவருடைய உயிரை கொடுத்து தான், அவருடைய ரத்தத்தினால தான் உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்றாரு, மீட்டுக் கொள்கிறார். சிலர் சொல்றாங்க சிலுவை மரம் இருக்கு பாத்தீங்களா, சிலுவை மரம் அது கேதுரு மரத்திலிருந்து செய்யப்பட்டதான். எந்த மரம்? கேதுரு மரம். இங்க என்ன மரம் பார்த்தோம் நம்ம, கேதுரு மரம். சோ பாவத்துக்குன்னு ஒரு துர்வாசனை இருக்குதுங்க.
பாவத்துக்குன்னு ஒரு நாத்தம் இருக்குதுங்க. அந்த நாத்தமெற்ற பாவத்தை என் இயேசு மகாராஜன் சுமந்து கொள்ளும் போது அந்த கேதுரு மரம் என்ன பண்ணுச்சுங்களா தெரியுமா? பரிசுத்தருடைய ரத்தத்தினால அந்த கேதுரு மரம் பாவத்தின் துர்வாசனையை காட்டிலும் பரிசுத்தரின் பரிமளம் அதிகமாக கல்வாரியில தோன்றுச்சான். எல்லாரும் தான் கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணுங்க. We don't stink anymore. நமக்கு அந்த பாவத்தின் துர்வாசனை இல்லைங்க. அதுக்கு காரணம் அவர்தான். ஓகேங்களா? அந்த கேதுரு மரத்தை காட்டும்படியாக தான் சிலுவையில இயேசு என்ன பண்றாருங்க? மரிக்கிறார். அடுத்ததாக அந்த சிகப்பு நூல் சொன்னேன். இயேசு சிலுவையில அறிஞ்சிருக்காரு, பாவத்துக்காக பலியானாருன்னு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? என்ன பிரயோஜனங்க? அதை நான் எனக்கென்று ஏற்றுக்கொள்ளும் போது என் வீட்டிலே அதை அங்கீகரித்து அவர் ரத்தத்துக்கு நான் சொந்தக்காரரா மாறும் போதுதான் அந்த மீட்பின் ரகசியம் எனக்குள்ள வந்து சேரும். புரியுதுங்களா? சோ அதுதான் சிகப்பு கூறியதை காட்டுறது. ஈசோப்பின் தண்டுகள். ஈசோப்னா பயங்கரமான ஒரு ஹெர்பல் மெடிசன். அது மருந்து இருக்கிறதான ஒரு காரியம். நான் இப்பதான் அதை பத்தி தேடிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சேன். எவ்வளோ பெரிய வியாதியானாலும் இந்த நாட்களில் கேன்சர் எல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கேன்சர் கண்களை, அந்த ஜீன்ஸ், அந்த செல்ஸ் ஈல் பண்ணக்கூடியதான திறமை கொண்டது அந்த ஈசோப்பின் வேர்களாமா. பாருங்க, அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஈசோப்பின் தண்டை வெயின்னு. சோ எதெல்லாம் ஒழுங்கினமா இருக்கிறதோ, எல்லாம் நார்மலா இருக்காமல் அப்நார்மலா மாறி இருக்குதோ, அங்கெல்லாம் ஈசோப்பு வரும்போது ஆண்டவர் எல்லாமே தலைகீழாக மாற்றுவார். மறுபடியும் டு யுவர் பெவிலியன் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே தேவன் அதை சுகப்படுத்துவார். சொல்றது புரியுதுங்களா? சம்திங் ஹேப்பன், நடுவில் ஏதோ நடந்தது, அதெல்லாம் அசிங்கமாயிடுச்சு. ஆனா ஈசோப்பின் தண்டை அதுக்குள்ள படும்போது மறுபடியும் புதிதாகவே அது என்ன பண்ணுதான்? மாறி போகிறது. எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பத்தி சொல்றோமோ, மரணத்தை மட்டும் சொன்னா நான் ஹாஃப் ட்ரூத் தான் சொல்றேன். ஏன்னா வெள்ளிக்கிழமையோட அது முடிய போறது இல்லை, முடியறதும் இல்லை. தேர் இஸ் ஆல்வேஸ் எ சண்டே கமிங். இன்னைக்கு இயேசு மரித்தாருன்னா மூன்றாம் நாள் அவர் என்ன பண்றாருங்க? உயிரோடு கூட எழுந்திருக்கிறாரு. மரித்த இயேசுவை நான் பிரசங்கிக்கல, உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இயேசு நமக்காகப்பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம். கல்வாரி காட்சிகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே நெஞ்ச உடைக்கிறதுங்க. ஒவ்வொன்றும் நீங்க தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இட் வில் பிரேக் யூ லைக் எனிதிங். நம்மெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த கல்வாரி அன்பு தான். வசனம் ஒன்று சொல்லுது, லவ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டெத். மரணத்தை காட்டிலும் வலுவானது அன்பு. அது என் இயேசு சிலுவையில காட்டி முடிச்சார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்திடுங்க பார்க்கலாம். ஓகே, ஒருத்தர் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, நான் பாடல. ஓகேயா? ஆனால் உங்களுக்கு ஒரு இன்ட் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்கணும். ஏன்னா அவர் மாதிரி நான் பாட முடியாது. சீர்காழி இயேசு பிரகாசம் அவர் பாடுறாரு. ஒரு லைன் மட்டும் பாடுறேன். கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்றும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. போதும், வீட்டில் போய் கேளுங்க, என்னோட சூப்பரா பாடுவார் அவர். ஓகேங்களா? இன்னைக்கு நான் கல்வாரியிலே பூத்ததான 7 பூக்களிலே முக்கியமான 3 பூக்களோடு உங்களோட கூட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பிஃபோர் தட், சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னு ஒரு சின்னதாக பிரீஃப் அவுட் பண்றேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏசப்பாவை என்னத்துல அடிச்சாங்க? அது என்ன பேர் சொல்லுவாங்க அதுக்கு? அந்த இது இருக்கு இல்லைங்களா, விப் இருக்கு இல்லைங்களா, பார்த்துருக்கீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் நம்ம பார்க்கறதுலாம் இல்லைங்களா. ஆனா ஏசப்பாவை அடிச்சதுல ஒரு விப்புக்கு 9 பிரான்ச்சஸ் இருக்குதான். எவ்வளோ? 9. ஒரு வாட்டி அடிச்சா 9 வாட்டி அடிச்ச மாதிரி. எவ்வளோங்க? ஒரு வாட்டி அடிச்சா 9 வாட்டி அடிச்ச மாதிரி. ஏசப்பாக்கு எத்தனை காயங்கள்?
39 அப்படின்னா எத்தனை இடத்துல இருந்து அவர் ரத்தம் பாய்ந்து வந்திருக்கும்? 39 into 9 யார் சொல்றீங்க பார்க்கலாம்? எப்படிங்க 39 into 9 எவ்வளோ? அதுக்கு தான் எல்லாம் மொபைல்லையே பண்ணக்கூடாதுன்றது. See, you cannot do it now. நாங்கெல்லாம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுவோம் அப்பெல்லாம். 351 எத்தனை அடிங்க? எத்தனை அடி அவருக்கு? 351 39 into 9 எப்படி கால்குலேட் பண்ண சொல்லி தட்டா? 9 9s are 81, 1 borrow 8, 9 3s are 27, 27 plus 8 how much? கரெக்ட் தாங்க. எவ்வளோ? 351. ஓகே, அவ்வளோ அடி அடிச்சாங்களாமா. கைகளில 2 ஆணிகள் பிளஸ் 2 எவ்வளோ? இது சொல்லணும். 53. கால்களில 1 எவ்வளோ? 54. விலாவில் குத்துனா எவ்வளோ? கிரீடம் 56. வேற என்ன விட்டோம்? கன்னத்துல வர ஒருத்தன் ஓகி அடிச்சானே 57. 357 to இன்னும் சில பேர் அவரை கோல்லாம் அடிச்சாங்களாமா. ஆல்மோஸ்ட் கணிக்கிறாங்க 360 அடிகளோடு கூட ரத்தம் சிந்தப்பட்டு என் இயேசுவை கல்வாரிக்கு கொண்டு போனாங்களாமா. அவன் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பண்ணவன் சொல்றான். அவன் சொல்றான் இன்டர்வியூல டைரக்டர், ஐ ஹவ் ஷோன் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் சஃபரிங். அவர் பட்ட பாடுகளிலே கொஞ்சம் தான் நான் காட்டுறேன்னு அவன் சொல்றாங்க. அந்த பிக்சரை பார்த்தவங்க தெரியும். அதே நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணுது? உடைக்குது. நத்திங் டு ஸ்பீக். பேசுறதுக்கு ஒன்றும் முடியாத சூழ்நிலையில உடைக்கப்பட்டவராக அவரை சிலுவையில போடுறாங்க. இட்ஸ் சோ ஹார்ட். தெரியுங்களா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த சிலுவை கட்டளை அவரை போடும்போது அவர் முதுவலை எப்படி இருந்தது? அடிபட்டு இருந்தது இல்லைங்களா? புண்ணு புண்ணா இருந்துச்சு இல்லையா? அதை எப்படி போய் இப்படி பிரஸ் பண்ண எப்படி இருக்கும்? பட்ட இடத்துல போய் அடிபட்டா எப்படி இருக்கும்? 360 பிளேசஸ்ல அடிபட்டு ரத்தம் கொட்டுது. அவர் எடுத்துட்டு போய் சிலுவையில தொங்க போடுறாங்க. பேசுறதுக்கு முடியல, வலியில துடிக்கிறாரு ரட்சகர். பாவத்தின் பலியாக மாறும்போது வலியத்தின் உச்சகட்டத்தில் அவர் இருக்கிறாரு. வலினா என்னன்னு அவரே கேட்கணும். நம்ம பார்க்கிற இயேசு சிலுவையில அவர் ஒரு என்ன போட்டிருக்காரு? என்னன்னு தரப்பது லங்கோட்டானா கச்சை ஒன்று கட்டியிருக்காரு. பட் உண்மையான சொல்லணும்னா he was stripped naked. அசிங்கப்படுத்தப்பட்டாருங்க என் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக. அவமானத்தின் சின்னமாக எல்லாரும் அடையாளமே இல்லை. கடந்த நாட்களில நம்ம சபையில நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டினதான இயேசு. எல்லாரும் அவங்க சீஷருங்க பார்த்து கேட்கிறாங்க, who is this Jesus? யார் இவர்? காற்றையும் கடலையும் அதட்டினாரே. பவனி வந்தப்போ பார்த்தோம். அவர் எருசலேமுக்கு போகும்போது இவர் யார் இவர்? Who is this? He's coming like a king ன்னு சொல்லி கேட்டாங்க. கல்வாரியில அவரை பார்த்து கேட்கிறாங்க, யாருங்க இவர்? அலங்கோலமா இருக்கிறாரே, யார் இவர்? Who is this man? சிலுவையிலே தொங்குகிறதான இயேசு யாருங்க இவர்? அங்க யார் சொன்னாங்கன்னு தெரியலங்க. ஆனா நான் சொல்றேன், சிலுவையிலே தொங்குகிறவர் என் நேசர். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக அவமானங்களை சகித்தவர். What a great God. கல்லர் மத்தியிலே ஒருத்தராக அவரை போடுறாங்க. அவர் வாயிலிருந்து வர ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன பூ பூக்குது தெரியுங்களா? மன்னிப்பு. சொல்லுங்க, மன்னிப்பு. வாசிங்க லூக்கா 23 போடுப்பாது. பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு. யாருங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா? Who asked him? யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. அப்பவே அவர் என்ன பண்றாரு? பிதாவே இவர்களை மன்னிங்க ஆண்டவர் என்று சொல்றாரு. கிறிஸ்தவத்தின் அஸ்தி பாரமே மன்னிப்பு தாங்க. It goes with forgiveness. நீ எவ்வளவு மன்னிக்கிறாயோ அவ்வளவு தேவ ஆவி உன்னோட கூட கிரியை செஞ்சுட்டே கொண்டு இருக்கிறாரு. வேதத்துல நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு ஊழியம் செய்யும் போதெல்லாம், அற்புதம் செய்யும் போது சொல்வாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது,
உன் பாவம் என்ன பண்ணுச்சு? மன்னிக்கப்பட்டது. பார்த்திருக்கீங்க இல்லையா? நிறைய வாட்டி சொல்வாரு you are forgiven. அந்த மன்னிப்புன்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கடினமானதுங்க. எத்தனை பேருக்கு மன்னிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? மன்னிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஓகே, ஒரு நவரை உங்களுக்கு தெரிஞ்சதான ஒரு சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு ஐ வில் வைண்ட் அப். ஓகேயா? உங்களுக்கு எல்லாம் யோசேப்பை தெரியும். தெரியுமா யோசேப்பை? தெரியுமா தெரியாதா? ஓகே, அவனுக்கு என்ன நடந்தது? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கூட பிறந்தாங்க அவனுக்கு? 7 பேரா? 7 பேரா? யோசேப்புங்க, யோசேப்பு. தாவீது இல்ல, யோசேப்பு. ஆதியாகமத்துல வராரே 11 பேர் இவனையும் சேர்த்து. ஓகேங்களா? எத்தனை பேர் அவனுக்கு விரோதமா எழும்பினார்கள்? எல்லாரும். பெஞ்சமின் இல்ல, பெஞ்சமின் was not there. All 10 of them அவனை சாகடிக்க முயன்றாங்க. என்ன சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் a ப்ராப்ளம்? அவங்க அப்பா அவனுக்கு ஒரு வெள்ளை அங்கி கொடுத்தாரு, கலர்ஃபுல் அங்கி கொடுத்தாருன்னு ஒண்ணு. 2வது தரிசனத்தை பார்த்தான் அவன். அவன் தரிசனக்காரனா இருந்தான். அதை அவங்கனால சகிக்க முடியல. பொறாமை வந்ததுங்க சகோதரன் மேல. நல்லா கவனிங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் மற்றவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். Your anointing is so powerful. Be careful with your anointing. ஆண்டவரனை அபிஷேகித்திருப்பது ஒரு காரணத்துக்காக. யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் அவன் சகோதரர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணது. இவனை உயிரோடவே வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா தரிசனத்தை தந்தவர் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். எல்லாம் குழியில போட்டாச்சு. அவன் படாத பாடுபட்டா எல்லாம் முடிஞ்சதுங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க? 50வது அதிகாரம் ஆதியாகமம் 50 வாசிங்க. அவங்க முன்னாடி நிற்கும் போது அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணாருங்க? நீங்க தீமைக்காக செஞ்சீங்க, ஆனா அது தேவன் நன்மையாக மாத்தினார். அதனால தாங்க யோசேப்பு ஆசீர்வாதமா இருந்தான். மன்னிக்க கூடியதான எண்ணம், the spirit of forgiveness ஒவ்வொருத்தருக்கும். இது பாருங்க, இது ஆவியின் வரங்களில இல்ல. ஆவியின் வரங்களில அன்பு சந்தோஷம் எல்லாம் இருக்கு, ஆனா மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்கல. அது அப்படி சொல்லல. ஏன்னா அது வரோம்னா சில பேருக்கு மட்டும்தான் வரும். ஆனா மன்னிக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு அஸ்தி பாரத்தின் உரிமை. இட்ஸ் a gift from God. மன்னிச்சிருங்க. let it go சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. போனா போ, விட்டுடுங்க. போனா போட்டோம். கரெக்டா? let it go. தமிழ்ல let it go, போட்டோ விட்டுடுங்க. சிஸ்டர், அவங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா? போட்டோ விட்டுடுங்க. சொல்லுங்க, அவங்க எப்படிலாம் என்ன பேசுறாங்க தெரியுமா? சொல்லுங்க. இன்னும் மன்னிக்க வேலை வாயில கூட அறிக்கை பண்ண மாட்டேன்றீங்க. சொல்லுங்க, போட்டோ போங்க. உனக்கு விரோதமா சாவடிக்க நினைச்சாங்களே, போட்டோ போ. Leave it because God is standing for you. ஆண்டவர் உன் சார்பில நிக்கிறாரு. நீ யோசேப்பை போல மாறணும்னா மன்னிக்கிற எண்ணம் நமக்கு வந்தே ஆகணுங்க. First he was forgiven. 2வது பேதுரு பாருங்க, மன்னிக்கப்பட்டான். யோசேப்பு மற்றவர்களை மன்னித்தான். பேதுரு என்ன பண்ணா? அவன் மன்னிப்பு கேட்டான். தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. தாழ்மை ஆண்டவர்கிட்ட வர்றதுல தப்பே இல்லைங்க. வேற ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போடுறத காட்டிலும் ஆண்டவர்கிட்ட போய் லார்ட் சாரி லார்ட்னு சொல்லிட்டா வேலை என்னாச்சு? முடிஞ்சது. ஓகேங்களா? ஒரு காலம் சென்ற தினகரன் ஐயா ஒரு ஸ்டோரி சொன்னாரு, நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணாங்களாம், யார் தப்பு பண்றான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ என்ன பண்ண, ஒரு மாச டைம்ல நான் என்னென்னலாம் பண்றேனோ அதெல்லாம் நீ எழுதி வை. ஓகேங்களா? நீ என்னென்ன பண்றியோ அதெல்லாம் நான் எழுதி வைக்கிறேன். லாஸ்ட்ல நம்ம 2 பேர் உட்காந்து யார் தப்புன்னு கண்டுபிடிக்கலாம். சரி ஆகட்டும். மனைவி எடுத்தாலாம் பாருங்க, பேப்பர் எடுத்தாலாம், பேப்பரா இவ்வளோ பெரிய ஃபைலு. மனைவி என்னெல்லாம் எழுதியிருந்தா? வரேன்னு சொன்னவர் வரவில்லை, என்னை பார்ட்டிக்கு அழைத்து கொண்டு போகவில்லை, ஷாப்பிங்க்கு போல, எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போல, வாட் எவர் இட் இஸ். இவரும் எடுத்து எழுதினாரா? இவருது சின்னதா இருந்ததான்.
அந்த டேட் முடிஞ்சுதான் 2 பேரும் உட்காந்துட்டு சரி உந்த அப்ப என்ன கொடுன்னு மனைவி கொடுத்தாலாம், இந்தா பாரு நீ என்னென்னலாம் பண்ணியிருக்கிற பாரு. ஒரு பார்த்தாராம், படிச்சாராம் மனுஷன் பயங்கர சுஸ்தாயிட்டாராம். சரி போட்டோம், நீங்க என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க கொடுங்க பார்க்கலான்னு அவ எடுத்து கொடுத்த மாத்திரத்துல மனைவி பார்த்தாலாம் பாருங்க, எல்லாம் திரும்பி பார்க்கறலாம், ஒன்னே எழுதி வச்சிருக்காராம். அவ்வளோதானா, நான் அவ்வளோ நல்லா பாவல், அவ்வளோதானா, வேற எதுவுமே இல்லையா? கிளீனாக அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டைமும் அவர் எழுந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் நின்னு பிரீத்திஸ்தேனே, ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதிட்டே இருந்தாராம். அன்னைக்கு மனைவிக்கு தெரிஞ்சதாம்மா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு. சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டாலாம். மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட சமாதானம் ஆனாராம். அன்றிலேருந்து அவங்க வீட்டில் என்ன வரவே இல்லையா, சண்டையே வரலையா. ஓகேங்களா? தாழ்ந்து போறதும் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் கிறிஸ்துவின் குணலட்சணங்கள். அது இட்ஸ் a character of a Christian people. ஓகேங்களா? ஸோ மன்னிப்புன்னு சொல்லி ஏசு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு கல்லா இருக்கா, இந்த பக்கம் ஒரு கல்லா இருக்கா, 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இவர் மன்னிப்பு பிதாவே மன்னிங்க, பிதாவே மன்னிங்கன்னு சொல்லும் போது ஒரு பக்கம் இருக்கிற கல்லனுக்கு கோவம் வருது. எல்லா இடத்துலயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற ரோமன் சோல்ஜர்ஸ், என்னடா பெரிய இவருன்னு சொன்னாரு, அற்புதம் எல்லாம் செய்யறாரு, ஒண்ணுமே செய்யலையே. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் கடவுளா இருந்தா கீழே இறங்கி வரட்டும், அவங்களும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களே மன்னியும், பிதாவே இவர்களே மன்னியும். அந்த மன்னிப்பின் உச்சரிப்பு பக்கத்துல இருந்ததான கள்ளனுடைய உள்ளத்தை மாற்றினதுங்க. உங்க வாழ்க்கை, நீங்க மற்றவங்களை மன்னிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். ஒரு கள்ளன் சொல்றான், வாசிங்க அது லூக்கா 23 தான் 43 நினைக்கிறேன். லூக்கா அதுக்கு முன்னாடி வாசிமா. அவனுக்கு இயேசு ஆண்டவர்னு யார் சொல்லி கொடுத்தா? Who taught him that Jesus is Lord? பக்கத்துல இருந்து என்ன சொல்றான்? ஆண்டவரே my Lord. அங்கேயே அவன் ஏற்றுக்கொண்டான். மன்னிப்போடு கூட வரும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, பாவத்துக்கு ஒரு நாத்தம் இருக்கிறதுங்க, மன்னிப்புக்கும் ரட்சிப்புக்கும் ஒரு சுகந்த வாசனை இருக்குதுங்க. அது ஆண்டவருடைய சமூகத்துல உகந்த காணிக்கையா மாறும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் இல்லைங்களா, என்ன பாட்டாது? எல்லாரும் பாடுறாங்க, பம்மியூஸ். உகந்த ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா, ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, முகந்து மகிழ்மையா, சுகந்த வாசனையா, முகந்து மகிழுமையா. அவருங்க கூட இருந்தாருன்னா அவருடைய பரிமளம் வீசணும், உங்களுடைய குணாதிசயங்கள் தெரியணும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் லைக் அந்த இன்னொரு கல்லனை போல ஆண்டவரை மாக் பண்றதும் குறை சொல்றதும் குற்றம் சொல்றதும் இல்லைங்க. இந்த பக்கம் இருக்கிறவன் சொல்றா, ஆண்டவரே நீர் என்னை நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. when you are a testimony, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடந்துட்டு போனீங்கன்னா ரட்சிக்கப்படாதவர்களை தேவன் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னை பார்த்து ஆண்டவர் ஆட்களை ரட்சிப்பார். சொல்லுங்க, நீங்க பார்க்கதே உன்னெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கு, அழகா சொல்லுங்க, உங்களை பார்த்து. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும், அதனால நான் கவனிங்க. பவுலும் சீலாவும் சிறைசாலையில என்ன பண்றாங்க? ஜெபிச்சிட்டு இருந்தாங்க, துதிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி பாடி இருப்பாங்க? ஒரு பாட்டு ஒன்று பாரு, கர்த்தரையே துதிப்பேன். தெரியும்ல, நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர். தெரியுமா எல்லாருக்கும்? கரம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே, கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன்,
நல்லவர் வல்லவர் கிருபை என்றே பாடுவே, நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. அவங்க என்ன பாட்டு பாடி இருப்பாங்க? அப்படி பாடிட்டே இருந்தாங்களா? கட்டப்பட்ட சூழ்நிலையில, that is important. ரட்சிப்பு எப்படி வரும் பாருங்க. கட்டப்பட்ட சூழ்நிலையில நீ மௌனமா இருக்கிறதுனால ரட்சிப்பு வராது. நீ அவரை துதிக்க துதிக்க ரட்சிப்பு வரும். அதான் சொல்லுவாருங்களா, எப்பவுமே நம்ம பாடிட்டே இருப்போம். நமக்கு பிடிச்ச மன பாட்டு பாடுவோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு. கரங்களை தட்டி பாடுங்க. நாள்தோறும் உம்மை. பவுலும் சீலாவும் பாடுறாங்க. நான் பாடும்போது என்னுதடு. எல்லாரும் கரங்களை தட்டி சப்பாளையோடு ஆடோடுவா. என்னானா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவும் பகலும் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவும் பகலும் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் கடினமான நேரத்துல பாடணும். இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. பவுலும் சீலாவும் பாடிட்டு இருக்காங்க. ஜெயிலர் வந்து பார்க்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அங்க காணோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் கரங்களில் ஏந்துவா. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கட்டுகளை அவிழ்க்க இயேசு கண்டிப்பா வருவாருங்க. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். இவங்க பாடிட்டு அழகா கட்டெல்லாம் உடைச்சிட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த ஜெயிலர் வந்து பார்க்குறான். பயம் ஆயிடுது. என் பொறுப்புல இருந்தவங்க எங்க போயிட்டாங்களே, இனி எனக்கு தண்டனை தான். நான் சாக போறேன். நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த ஜெயிலர் என்ன பண்றாரு? கத்தி எடுத்து சாக போறாரு. உடனே பவுல் சொல்றாரு, நோ 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 நோ, அதை பண்ணாத. நீங்க தப்பித்து ஓடலையா? நாங்க ஓடுற கூட்டம் இல்லைங்க. சொல்லுங்க, நாங்க ஓடுற கூட்டம் இல்லைங்க. பிரச்சனைகளை கண்டு ஓடுறவங்க நாங்க இல்லைங்க. எதிர்த்து நில், பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. உடனே அவனுக்கு ஷாக் ஆயிடுது. யாருக்கு? ஜெயிலருக்கு. இவ்வளோ நல்லவங்களாடா நீங்க? எப்படி சார் நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்க? பக்கத்துல போய் சொல்லுங்க, எப்படிக்கா நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லவங்க இல்லைன்னு. சொல்லுங்க, நீங்க சொல்றதுனால அவங்க நல்லவங்களா மாறிட்டோம். சொல்லுங்க, எப்படிக்கா இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்க? சொல்லுங்க. இயேசு என் கூட இருக்கிறதுனால தான் நான் நல்லவளா இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசு மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா, சொல்லுங்க, இயேசு மாத்திரம்
இல்லாம இருந்திருந்தா நம்ம என்ன இருப்போம்? வேண்டாம் ஆண்டி, நீ குட் ஃப்ரைடே அது வேண்டாம் நமக்கு, இல்லைங்களா? ஓகே, வண்டர்ஃபுல். உடனே அவன் என்ன பண்றான்? ஐ வாண்ட் டு நோ திஸ் ஜீசஸ். உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தினதான இயேசு எனக்கு வேணும். ரட்சிப்பு எப்படி வரும் பாருங்க. நீங்க சுவிசேஷம் சொல்றதுனால மாத்திரம் வராதுங்க. உங்க வாழ்க்கை சுவிசேஷமா மாறும்போது தான் ரட்சிப்பு வரும். உங்க கூட இருக்கிறவங்க பார்க்கணும், உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையில சினிமாக்கு போறாங்க, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையில மாலுக்கு போறாங்க. ஆனா இவங்க மாத்திரம் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறாங்களேன்னு அந்த தெரு பார்க்கணுங்க. பார்க்குறாங்களா உங்க தெருவில்? உங்ககிட்ட கார் இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு நட பைபிள் தூக்கி நடுங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேற்று ஃபாஸ்டிங் பீரியடில் சொல்லியிருந்தேன், எப்படிங்க நிரம்பின கோடம் எப்படின்னா இருக்கணும்? அலம்பாபா அழுகாது என்ன பண்ணும்? அழகா நடந்துட்டு போகணும். ஷோ பீப்பிள் தட் யூ கேரி ஜீசஸ். நான் இயேசுவை சுமக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற நாத்தத்தை அவருடைய பரிமளத்தினால நிரப்பியிருக்கிறாருங்க. என் துர்வாசனை போய் பரிமளமாய் நான் மாறுவதற்கு காரணம் கல்வாரி அன்புன்னு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. கரங்களை தட்டி என்னை மாத்தினவருக்கு. ரட்சிப்பு பூத்தது. ரெண்டாவது என்னதுங்க? ரட்சிப்பு பூத்தது. கள்ளனுக்கு வாழ்க்கை பாருங்க. வாவ், ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிமாது இங்கிலீஷ்ல வாசிங்க, ஏதாவது வாசிங்க. 43 இன்றைக்கு சொல்லுங்க, டுடே சொல்லுங்க, டுடே. ஆண்டவருக்கு கடந்த காலத்தை பத்தி யோசனை இல்லை. நேத்திய துயரம் எல்லாம் நமக்கு வேண்டாம். நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அதெல்லாம் வேண்டாம் அவருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்க சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி இருக்க? டுடே, இன்றைக்கு என்னோட கூட நீ என்ன பண்ணுவ? அதனால தான் நிறைய பேர் ஓட்டத்தை ஓடுவாங்க. முன்னாடி ஓடுறவங்க எல்லாம் பின்வாங்கி போயிடுவாங்க. லாஸ்ட்ல வரவங்க எல்லாம் முன்னாடி வந்துடுவாங்க. ரேஸ்ல பார்த்துருக்கீங்களா? ரன்னிங் ரேஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த ரன்னிங் ரேஸ்ல பார்க்கும்போது கடைசியில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க. டோன்ட் ஜட்ஜ் எனிபடி. எனக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடிட்டே இருப்போம். இன்றைக்கு நீ என்னோட கூட என் கூட இருப்பேன்னு சொல்றாருங்க. பரதேசியோ பரலோகமோ அவர் கூட இருந்தாருன்னா வண்டர்ஃபுல், இல்லைங்களா? சொல்லுங்க, இயேசு என் கூட இருந்தாருன்னா துன்பமா இருக்கிற என் வாழ்க்கை இன்பமா மாறிடுங்க. சொல்லுங்க, துன்பமா இருக்கிற என் வாழ்க்கை இன்பமா மாறிடும். சிலர் யோசிக்க, இன்பமா இருக்கிற வாழ்க்கை என்னவாகும்? டபுள் இன்பமா மாறிடும். ஓகே, இயேசு கூட இருந்தா போதுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பூ ரட்சிப்பு. மூன்றாவது பூ பூக்கிறதுக்கு முன்பதாக, what a wonderful இல்ல? இவ்வளோ கொடூரமான காட்சி மத்தியில சிலுவை நண்டையில் யார் நிக்கிறா தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியுது? அது போட்டிருக்கிறது ஜூம் அண்ட் ஷோனா அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஷோ இட். யார் யார் இருந்தா? 4 லேடிஸ் ஒரு பாய் இருந்தாரு. ஓகேயா? மரியாள் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். இயேசுவை இந்ததான தாய், அவளும் சாதாரணமா இல்லைங்க, மேஜிக்கா பொறுக்கல. அவங்களும் 9 மாசம் கர்ப்பவதியாகி குழந்தைய பெத்த எடுத்தாங்க. ஷீஸ் அ மதர், இல்லைங்களா? ஒரு அம்மாக்கு தெரியும் அந்த பிள்ளை கஷ்டப்படும் போது என்ன வலின்னு சொல்லி. சில இடத்துல எல்லாம் ஒரு பயங்கரமான செய்திகள் வரும்போது அம்மாக்கு சொல்ல மாட்டாங்கல்ல, நீங்கள் அப்புறமா சொல்கிறோம், அம்மாக்கு வேண்டான்னுவாங்க. ஏன்னா தாங்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் இங்கே ஒரு அம்மா சிலுவை நண்டையில் நிற்கிறாங்கங்க, அசையாமல் உறுதியாக. நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற ரோமன் சோல்ஜர் சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் மூவ், அம்மா போமா, என்ன நடந்தாலும் என் ஸ்தானத்தை விட்டு நான் போக மாட்டேன். எங்க சொல்றாங்க? பந்தியில உட்காரும் போது ஸ்தானத்தை கேட்கலைங்க, அற்புதம் செய்யும் போது ஸ்தானத்தை கேட்கலைங்க. அவங்க சொன்ன ஸ்தானம் சிலுவை நண்டையில எல்லாரும் கைவிட்டு போய் இயேசு மாத்திரம் இருக்கிற இடத்துல நான் அவருக்காக நிக்கிறேன்ற மரியாதை அம்மாக்கு ஜோர கரங்களை தட்டி பராமரிப்பு. God cares for you. உங்களுக்கு தெரியுங்களா? ஆண்டவர் உங்க மேல அக்கறைப்படுறாரு. சில பேர் சொல்ல, இன்னைக்கு யாரும் இல்லை சிஸ்டர். யார் சொன்னாங்க யாரும் இல்லைன்னு?
அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவார் இல்லைங்களா, இவங்க கடவுள் தான் இவங்களை பார்த்துக்கணும், கடவுள் பார்த்துக்கிறவங்க பாவம் ஆக மாட்டாங்க இல்லைங்களா. அவர் என்னோடு கூட இருக்கிறார், தகப்பனாக தாயாக. ஒரு பாட்டு ஒன்று இருக்குதுங்க, நமக்கு தெரிஞ்ச பாட்டு. பாஸ்டர் பெர்மிஷன் கேட்டு பாடுறேன். தோளின் மேலே சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். அப்புறம் கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லுவேன். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். என்னை கொஞ்சுவதும் மிஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லுவேன். ನನ್ನ ಲಾಲನೆಯ ಪಾಲನೆಯ ಮಾಡುವಾಗ ನಿಜವಾದ ಅಮ್ಮ ನೀನೇ. நல்லா இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டு? யாரும் இல்லைன்றவர்களுக்கு தேவன் துணையா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும், இந்த 3 எவ்வளோ அழகா ரிலேட் ஆகுது பாருங்க. அவர் உன்னை மன்னித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தி உன்னை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறது போல உன்னை மன்னித்து நீயும் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக தேவன், God is caring for you. Cast your burdens onto Jesus. ஒரு பாட்டு பாடுவோம்ல, தெரியும்ல இந்த பாட்டு? பாடுங்க பார்க்கலாம். பாட்டுகளே நம்ம மெசேஜ் முடிச்சிடுறேன் பாருங்க. Cast your burdens. Cast your burdens unto Jesus, for He cares for you. Cast your burdens unto Jesus, for He cares for you. Higher, higher, Jesus, higher, 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 Jesus, higher, higher. Lower, lower, Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, 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 Satan, lower, lower. ரெண்டு பேரும் சிலுவை கிட்ட நிக்கிறாங்க. ஒருத்தர் இயேசுவை அதிகமாய் நேசித்தவங்க, ஒருத்தர் இயேசு அதிகமாய் நேசித்தவங்க. யார் யாரு? இயேசு யாரை ரொம்ப நேசிச்சாங்க? யோவான. மரியாள் இயேசுவை அதிகமாய் நேசிச்சாங்க. அவங்கள நேசிக்கலைன்னா சிலுவை கிட்ட நிற்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், அன்பு கூறுவேன். எப்போ அன்பு கூறுவீங்க? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே எல்லாமே. கடினமான நேரத்தில் when everything is shaking, it's not easyங்க. சிலுவையின் அண்டையில் நின்று அவரை பார்த்து கொண்டிருப்பது ஈஸியான வேலையே இல்லைங்க. It's a heartbreaking moment. உடைக்கப்படுகிறதான எண்ணம். நேசிக்கிறவர்கள் கைவிடுகிறது. கூட இருந்தவர்கள் போனாங்க. கிட்ட 10 பேர் நின்னாங்க மரியாள் அம்மா கூட. யூதாஸ் இல்ல, 10 பேர் இருந்தாங்க அவங்க கூட. எங்க போனாலும் இயேசுவின் அம்மா அம்மான்னு கொண்டாடினாங்க. சிலுவை கிட்ட யாருமே இல்ல, யாருமே இல்லைங்க. மகன் தொங்கிட்டு இருக்காரு, இந்த அம்மா நின்னுட்டு இருக்காங்க. nobody to take care. உடைக்கப்பட்ட இருதயம். she's brokenங்க. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா அவரை ஆராதிப்பதுக்கு நம்ம பாக்கிய சீரப்பட்டவங்க. அவர் சிலுவையில தொங்கி இருக்கிறாரு. வலி இஸ் an excruciating pain. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வலி தாங்க முடியாத வலி, மரண வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ரண காயங்கள் ஆயிருக்கிறது. 360 அடிகள், ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. கொடூரமான காட்சி. இன்னும் சில நொடிகளிலே பிதா அவரை மறுதலிக்க போறாரு. God is going to forsake him. அவ்வளவு கடினமான நேரத்தில் என் இயேசுவின் கண்கள் அவருக்காக காத்திருக்கிற மரியாளை நோக்கி பார்த்ததுங்க. அவளை நோக்கி பார்த்த கண்கள் இந்த கால வேளையில அவரை நோக்கி பார்க்கிற உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்குதுங்க. ஒரு நாள் அவர் நம்மளை கைவிட மாட்டார். மனுஷன் தான் பாப்பா சூழ்நிலை, ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி வர்றவர் அவர். ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம் இல்லைங்களா, ஒன்றுக்கும் உதவாதது என்றும் நீர் எவரையும் தள்ளுவது. என்ன பாட்டது?
அதே தானா? ஓகே. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் எவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. மகாராஜா எங்கள் இசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் சிறுக்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்க கரங்களை தட்டி பாடுங்க. இயேசு மகாராஜா எங்கள் நீரே. அவருக்கு இன்னொரு நாமம் இருக்குதுங்க. அவர் பேர் என்ன தெரியுங்களா? எல் ரோஹி. சொல்லுங்க சொல்லுங்க. எல் ரோஹினா என்னது? என்னை காண்பவர். என்னை யாரும் பார்க்கறது இல்லை இல்லைங்க, அவர் இருக்கிறாரு. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை தேடி வந்து குழியில இருக்கிறவர்களுக்காக குழியில இறங்கி கரம் பிடித்து உயர்த்தி கண்மலை மேல நிறுத்துறவருங்க அவர் எல்ரோயான தேவன். ஹல்லேலூயா. மரியாள் நிக்கிறாங்க. அவர் அங்கிருந்து பார்க்கிறாரு. எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருக்கும்? அம்மா என்னை நம்பி வந்திருக்காங்க, இவங்களை நான் விட்டுட்டு போனேனே. என்னைக்குமே ஆண்டவரை நம்பி வந்த ஒருத்தரும் வெக்கப்பட்டு போனதே இல்லைங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, கானானிய ஸ்திரீக்கு அற்புதம் செஞ்சாருங்க. செஞ்சாரு. அவ யாருன்னே தெரியல அவருக்கு, ஆனாலும் அற்புதம் செஞ்சாரு. அவரை நம்பி வந்தா 100க்கு அதிபதிக்கு அற்புதம் செஞ்சாரு. இஸ் a centurion, ரோமன் சென்ச்சுரியன். அவனுக்கு அற்புதம் செஞ்சாருங்க. அவரை நம்பி வந்தாலே விடுதலை கண்டிப்பா உண்டுங்க. பாக்குறா மரியாள் பாக்குறா. அவர் சொல்றாரு பக்கத்துல அவன் இருக்கா. God is concerned about your family. ஆண்டவருக்கு உன் குடும்பம் ரொம்ப முக்கியம். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியம் என்னவோ எனக்கு தெரியாதுங்க, ஆனா ஆண்டவருக்கு உன் குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்க குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஆண்டவர் சொல்றாரு கழுதையும் மரியும் கூட்டிட்டு வா. அவருக்கு கழுதையும் வேணும், மரியும் வேணும். சொல்லுங்க, அவருக்கு மரியும் வேணும். குடும்பத்தை விரும்புகிற தேவன், குடும்பத்தை கற்ற தேவன். கல்வாரியில 3வது வார்த்தை அக்கறைப்படுகிற, என்ன சொல்லுவாங்க தமிழ்? அது வாட் இஸ் தட்? பூ பராமரிப்பு. என்ன பூ அது? பராமரிப்பு. is caring for somebody. உங்க குடும்பத்துக்காக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதனால நெஹேமியா சொல்றாரு, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. fight for your family, fight for your children, fight for your young ones. நீ ஜெபம் பண்ணு, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். உலகம் இழுத்துட்டு போதா, துர்வாசனையோடு கூட வருதா, அதை சுகந்த வாசனையாய் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். 3வது வார்த்தையாக ஆண்டவர் தாயை பிடித்து யோவானுக்கு கொடுத்து சொல்றாரு, எங்க அம்மா பார்த்துக்கோப்பா. அவனுக்கு சொல்றாரு, எங்க அம்மாவை பார்த்துக்கோ. அவளுக்கு சொல்றாரு, இவன் இதோ உன் மகன், இதோ உன் தாய். He cares for you. யாருமே கைவிட மாட்டாருங்க ஆண்டவர். எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்காத. அவரும் கூட இருக்கிறாரு. ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்து முடிப்பார். கண்கள் காணவில்லை, காது கேட்கல, இருதயம் யோசிக்கலைங்க. அவர் செய்ய நினைத்தது ஒருவராலும் தடை செய்ய முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். 3 பூ சொல்லிட்டேன். என்ன சொல்லி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் என்னது? மன்னிப்பு. இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா?
மீதியான பூக்களை அவர்கள் பூக்க வைக்கிறாங்களா இல்லை வேற சொல்கிறாங்களா, நான் விட்டுடுறேன் அவங்களுக்கு. முடிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். அந்த நாட்களில் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நோயில் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஸ்டோரி இது. ஸோ ஐ லைக் டு ஷேர். அவன் எங்கே கேட்டான்னு எனக்கு தெரில, பட் ஈ ஷேர்ட் வித் மீ. நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு அப்பா புள்ள பொண்ணு அவன் என்ன பண்ணாலாம், ஒரு பையனை விரும்பிட்டாலாம். அவன் சொன்னாலும் அப்பா எனக்கு அவன் தான்ப்பா வேணும். அப்பா சொன்னாரா, வேண்டாம் மகளே, எனக்கு அது சரிப்பட்டு வராது. இல்லைப்பா எனக்கு நீங்கள் வேண்டாம், எனக்கு அவன் தான் வேணும், நான் போகிறேன் அப்படின்னு அப்பாவெல்லாம் விட்டுட்டு காலங்கள் மாறினது. சில நாட்கள் ஆன பிறகு அவன் மாறிட்டான். அந்த பையன் லவ் பண்ணி கூட்டிகிட்டு போனால அவன் மாறிட்டான். அவளை ரொம்ப அடிக்க ஆரம்பித்தான், கொடுமை கொடுக்க ஆரம்பித்தான். வலி தாங்க முடியல. அந்த வலியில் அவன் நினைச்சது அவங்க அப்பாவுடைய அன்பை. எங்கள் அப்பா வீட்டில் நான் எவ்வளோ நல்லா இருந்தேனே. அவளுக்கு உயிர் சாகிறதுக்கு முன்பதாக எங்கள் அப்பா கிட்ட நான் பேசணும்னு தோணுச்சு அவளுக்கு. அதனால் ஒரு லெட்டர் எழுதுனாலாம். அப்பா உங்கள் மக எழுதுறேன்ப்பா, ஸோ சாரி, உங்கள் பேச்சு நான் கேட்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, எனக்கு அந்த உறவு மறுபடியும் வேணும்ப்பா. ஒருவேளை நீங்கள் என்னை மன்னிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு அவன் என்ன பண்ணலாம், நாளைக்கு நம்ம வீட்டு வழியாக நான் பஸ்ஸில் போகிறேன், நான் வீட்டு வழியாக பஸ்ஸில் போகிறேன், நான் பஸ்ஸில் உட்காந்து ஜன்னலில் எட்டி பார்க்குறேன், நம்ம வீட்டு கேட் இருக்கு பாருங்கப்பா, அதில் ஒரு வெள்ளை கொடி கட்டி விடுங்கப்பா, நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் அப்பா என்னை மன்னிச்சிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், அப்படியே ஒரு வெள்ளை கொடிப்பா அப்படின்னு எழுதிட்டு, அன்புள்ள மகள்னு எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவளே அவங்க வீட்டு போஸ்ட் பாக்ஸில் போட்டு விட்டு ஓடி வந்துட்டாளாம். உங்கள் அப்பா லெட்டர் பார்த்தாராம். ஸோ இவன் நாளைக்கு போகிறா. இவளுக்கு மனசில் ஒரே பதட்டம், அப்பா என்னை மன்னிச்சிட்டு இருப்பாரா, அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா, இல்லை நான் பண்ண துரோகத்துக்கு நீ வேணா போடின்னு சொல்லிடுவாரா, என்னென்னவோ மனசில் ஓடிட்டு இருக்குதுங்க. அவர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது பஸ்ஸில் பார்க்குறாளாம், வீட்டில் அவங்க வீடு ஃபுல்லாக வெள்ளை துணி கட்டி இருந்ததான். ஓடி பார்த்தாலாம். பார்த்த உடனே பஸ்ஸுக்கு சொன்னாலாம் டிரைவருக்கு, ஐயா தயவு செய்து நிறுத்துங்க, நான் ஸ்டாப் வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் இங்கே இறங்கிறேன்னு. உடனே இறங்கி ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலாம். ஒன்று சொன்னாலாம், அப்பா நான் ஒரே ஒரு கொடி தானப்பா கேட்டேன், ஏன்பா இவ்வளோ வெள்ளை கொடி போட்டிருக்கீங்க? அவங்க அப்பா சொன்னாரா, நான் ஒரு சின்ன கொடி கட்டிட்டு அது காத்துல பறந்து போயிடுச்சுன்னா நீ எங்க அப்பா என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு போயிட்டினா மகளே, அதனால என்னுடைய இருதயம் எவ்வளோ பெரிதாக உனக்காக காத்திருக்குன்னு காட்டுறதுக்காக என் வீடு ஃபுல்லா வெள்ளை கொடி கட்டி விட்டேன்னு சொன்னாராம். அந்த வெள்ளை கொடி கட்டி விட்டவர் தான் சிலுவையிலே நேசர் தொங்கிக் கொண்டு இருக்கிறாருங்க. நீ எவ்வளவு தூரமா இருந்தாலும் அப்பா வரப்பான்னு நீ ஓடி வரும்போது அவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். First Corinthians chapter 1. ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಮೊದಲನೇ ಅಧಿಕಾರ 1வது அதிகாரத்துல 1ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನೋಡಿ 18வது வசனத்தை வாசிங்க. 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಕನ್ನಡ ವಾಸಿங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಬ್ರು ಓದಿ. For the word on the cross, ದೇವರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ವಾಕ್ಯವು foolishness to those who are perishing. ನಾಶನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಅದು ಹುಚ್ಚುತನವಾಗಿದೆ. அந்த நாட்களில் இந்த பகுதியிலே கிரேக்கர்களும் ரோமர்களும் அதிகமாய் வாழ்ந்து வந்தார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಗ್ರೇಕರು ರೋಮಪುರದವರು ತುಂಬಾ ಬಾಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದರು. ஆகவேதான் இந்த அவருடைய மொழிகள் வித்தியாசமாக இருந்தாலும் ಅವರ ಭಾಷೆಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದರು. they don't understand the meaning of the cross. ಅವರಿಗೆ ಶಿಲುಬೆಯ ಅನುಭವ ಬರುವುದಿಲ್ಲ. நல்லா கவனிங்க. கிரேக்கர்கள் கடவுள் என்பதை, அறிவை, ஞானத்தை விரும்புவார்கள். ಅವರು ಗ್ರೇಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ಜ್ಞಾನವನ್ನು ಬಯಸುವವರು. ರೋಮರು பலத்தை விரும்புவார்கள். ಅವರು ಬಲವನ್ನು ಬಯಸುವರು. கிரேக்கர் எதை விரும்புவாங்க? ஞானம் தான். ಗ್ರೇಕರು ಜ್ಞಾನವನ್ನು ಬಯಸುವವರು. ரோமர்கள்
சக்தி பலம். ಶಕ್ತಿಯನ್ನು ಬಾಯಿಸುವವರು ರೋಮರವರು. அவை இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருவதை, நான் அடிபட்டு சிலுவையில் மரிப்பேன் என்று சொல்லுகிற காரியத்தை இவர்களாம் கேட்ட பொழுது, ஒரு கடவுள் இப்படியா வருவாரா? Greek thought the Lord, the God will come with an iron rod with a strict discipline. ಒಂದು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಭವನಿ ಬಂದು ಶಿಲುಬೆಯ ಮರಣ ಹೊಂದುವವರು ಒಂದು ದೇವರ ಎಂಬುದಾಗಿ ಗ್ರೀಕರು ಭಾವಿಸಿದರು. ಅವರ ಪ್ರಕಾರ ದೇವರು ಎಂಬುವವರು ಕಬ್ಬಿಣದ ಕುದುರೆಯ ಮೇಲೆ ಬರುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. ஆகவேதான் நீ இனிமே பாவம் செய்யாத, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Who is he to tell? ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನೀನ್ ಯಾರಪ್ಪ ಅದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅಂತ ಪ್ರಶ್ನಿಸಿದರು. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காது காது தண்டனை இருக்கிற சமயத்திலே who is he to break the law of Moses? ಕಣ್ಣಿಗೆ ಕಣ್ಣು ಹಲ್ಲಿಗೆ ಹಲ್ಲು ಅಂತ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಸೆಯ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮುರಿಯುವಂತವರು ಇವರು ಯಾರು? அவர்கள் அறிவை பத்தி ஞானத்தை பத்தி யோசித்ததுனால, ಅವರು ಜ್ಞಾನ ಪ್ರಕಾರ ಯೋಚಿಸಿದ್ದರಿಂದ he won't be God, he is not a son of God. ಇವರು ದೇವಕುಮಾರನಾಗಿರಲು ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಯೋಚಿಸಿದರು. The God will come with an iron rod. ಅವರ ಪ್ರಕಾರ ಒಂದು ಕಬ್ಬಿಣದ ಒಂದು ಕುದುರೆ ಕೋಲಿನಲ್ಲಿ ದೇವರು ಬರಬೇಕು. அவன் கடவுள் கண்ணை குத்திடுவாரு, அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவாருன்னு நம்ம சிறு பிள்ளைகளை சில காரியங்கள் கேட்டிருக்கோம். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಅಂತ ಅಂದರೆ ಒಡೆದು ಬಿಡ್ತಾರೆ, ಕಣ್ಚುಚ್ಚಿ ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಭಯ ಪಡಿಸುವುದನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ரோமர்கள் என்ன செய்தார்கள்? பலத்தை, man should have a power. ರೋಮಪುರದವರು ಬಲವನ್ನು ನಂಬಿದರು. அவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிச்சு முடிவெடுத்தார்கள். ಇವರಿಬ್ಬರು ಯೋಚಿಸಿ ತೀರ್ಮಾನಿಸಿದರು, சிலுவையின் உபதேசம், ಈ ಶಿಲುಬೆಯ ಉಪದೇಶ அது அவங்களாம் கெட்டு போறாங்க, அது அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ಇದು ನಾಶನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಹುಚ್ಚುತನವಾಗಿದೆ. இதுதான் பவுல் சொல்றாரு. ಇದನ್ನು ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. Paul he was a crucifying Christians because of the many kings told him to do the crucifixion for the Christian leaders. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಜರೆದಂತವನು ಇವನು ಸೌಲನು, ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಅದು ಆಜ್ಞೆ ಬಂದಿತ್ತು. As he was passing through the road of Damascus, ಅವನು ದಮಸ್ಕೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ the Christ intervened him. ಕ್ರಿಸ್ತನು ಅವನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಅವನನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿದರು. Eyes was became blind. ಅವನ ಕಣ್ಣು ಕುರುಡಾಯಿತು. அவன் கேட்கிறான், என்ன ஒரு வழி மறைப்பார் என்றால் you should be a god. ನನ್ನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಅಡ್ಡಿ ಆಗ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ದೇವರಾಗೇ ಇರಬೇಕು. சொல்றாரு, என்னை தடுத்தது? ಯಾರು ನನ್ನನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡಿದ್ದು? எந்த தேவன் என்னை தடுத்தார்? ಯಾವ ದೇವರು ನನ್ನನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡಿದ್ದು? அது ஆண்டவர் சொல்லி, துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಂತ ಯೇಸು ನಾನೇ ಅಂತ ಹೇಳಿದರು. Drastically his life has been changed totally. ಅವನ ಜೀವನವೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಯಿತು. ஒரு நாளிலே ಒಂದು ದಿನದಲ್ಲಿ யூதர்கள் சொல்ற காரியத்திற்கும் ரோமர்கள் சொன்ன காரியத்தையும் ஒற்றுக்கொண்டதான பவுல், ಯೂದರು ರೋಮನ್ ಅವರು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಂತ ಪೌಲನು he started writing to people of Corinth. ಇಲ್ಲಿ ಕೊರಿಂಥಿಯರ ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ அவன் அந்த நாட்டிலே வாழ்ந்த கிரேக்கர்களும் யூதர்களும் என்னை இப்படிதான் எனக்கு போதித்தார்கள். ಆ ದಿನದಲ್ಲಿದ್ದಂತ ಗ್ರೀಕರು ಯೂದ್ಯರು ನನಗೆ ಈ ತರನೇ ಬೋಧಿಸಿದರು. தேவனுக்கு வல்லமை வேண்டும், அவர் வல்லமை இல்லாத ஒரு ஆண்டவர். ಅವರು ಪ್ರಭಾವ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದರು. அவருக்கு அறிவே இல்ல, மன்னியும் சொல்றாரு. ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿನೇ ಇಲ್ಲ, ಕ್ಷಮಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஒரு கடவுள் என்றால் மிக பயபக்தியோடு ஜாக்கிரதையோடு கூட உன்னதமான சூழ்நிலை காணப்பட வேண்டும். ಒಂದು ದೇವರು ಅಂತಾರೆ ಗಂಭೀರವಾಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದು ಕಟಾಕ್ಷಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕಲ್ಲವಾ? தாழ்மை என்று சொல்லுகிறார். ಇವರೇನೋ ತಗ್ಗಿ ತಾಳ್ಮೆಯಾಗಿರು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರಲ್ಲ. கொரிந்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், ಆಗ ಕೊರಿಂಥಿಯರ ಸಭೆಗೆ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நீங்களும் ஞானவான்கள். ನೀವು ಜ್ಞಾನಿಗಳು. The people who are Greek and Rome, they are a foolish people. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಗ್ರೀಕರು ರೋಮರು ಅವರು ಮೂರ್ಖರು. ஆகவே அவர்கள் சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறாங்க, அவளுக்கு பைத்தியமாய் தோன்றும். ನಾಶನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಅದು ಹುಚ್ಚುತನವಾಗಿದೆ. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವಂತ ನಮಗೆ ಅದು ದೇವರ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. For the Jews it was a stumbling block and for the Rome it's a foolishness. ರೋಮಪುರಕ್ಕೆ ಅದು ಮೂರ್ಖತನವಾಗಿತ್ತು, ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ ಹೆಡುವಿದಂತ ಕಲ್ಲುಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವು. 23ನೇ ವಚನ ವಾಸಿ. 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. யூதருக்கு எப்படி இருக்காது? இடரல், ಅಂದ್ರೆ ಅಡಚಣೆ ಆಗಿದ್ದಾರೆ. ரோமருக்கு எப்படியா இருக்கிறாரு? ರೋಮರಿಗೆ ಹೇಗಿದ್ದಾರೆ? பைத்தியக்காரங்க,
ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು வழிபடுற பார்த்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರನ್ನು ನೋಡಿ இதோ பாருப்பா கிறிஸ்டியன்ஸ்லாம் போதுங்க. ನೋಡಪ್ಪ ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, ಅವಾಗ ಪಾಲಕರು இப்ப ಹೇಳ್ತಾರೆ, எத்தனை பேர் இங்க வீட்டுல இருந்து பைபிளை தூக்கிட்டு வரும்போது ಎಷ್ಟು ಜನರು ಬೈಬಲ್ ತಗೊಂಡು ಮನೆಯಿಂದ ಬರುವಾಗ நம்மளே பார்த்து சொல்லுவாங்க, ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳಿರ್ತಾರೆ, இதோ பாப்பா அலேலியா கூட ஓடுது பார், ನೋಡಪ್ಪ ಅಲ್ಲೇಲಿಯ ಗುಂಪು ಹೋಗ್ತಾ ಇದೆ, பைத்திய மாதிரி ஓடுதுங்க பார், ಹುಚ್ಚರಂತೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ನೋಡಿ, நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், ನಾವೆಲ್ಲ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದೇವೆ, பைத்தியமா பைபிளை தூக்கிட்டு ஓடுதுங்க. ಇವ್ರು ನೋಡಿ ಹುಚ್ಚರಂತೆ ಬೈಬಲ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. இப்ப சொல்லுங்க, ಈಗ ಹೇಳಿ அவர்கள்லாம் யாரு? ಅವರೆಲ್ಲ ಯಾರು? உண்மையான சரீர பிரகாரமான பைத்தியம் அல்ல, ஆவிக்குரிய பைத்தியங்கள். ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅಲ್ಲ, ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅವರು ಹುಚ್ಚರಾಗಿದ್ದಾರೆ. நமக்கோ, ಆದ್ರೆ ನಮಗೋ, உங்களுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கோ, ಆದ್ರೆ ನಿಮಗೋ, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, பலனா இருக்கு, ಅದು ದೇವ ಬಲವಾಗಿದೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ಒಂದು ಹಾಡು ಒಂದು ಉಂಟು, தயவு செஞ்சு போடுங்களேன். நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன் பாடணும் அது. நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன். உலகத்துக்கல்ல, யாருக்கு பைத்தியம்? பைத்தியம் ಲೋಕಕ್ಕಲ್ಲ, ಯಾರಿಗೆ ಹುಚ್ಚುತನವಾಗಿದ್ದೇವೆ? கிறிஸ்துவுக்குள் பைத்தியம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಹುಚ್ಚರಾಗಿದ್ದೇವೆ. பஞ்சகலின் ரைட், யா. நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்கு? நீ பெருமை புகழ் ஆஸ்தி குப்பையின் நீ துடைத்து போடும் அழைக்க போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகில் இருக்கு. ஒன் மோர் டைம். நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்கு? நீ பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழைக்க போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. தேவன் பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தெரிந்து கொண்டாரே. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நகையிலே பைத்தியம், புகையிலே பைத்தியம், உடையிலே பைத்தியம், எதற்கு நீ பைத்தியம்? ஆசை பைத்தியம், மயக்கமருந்து பைத்தியம். நீ எதற்கு பைத்தியம்? சாராய பைத்தியம், பீர்ஜின் பைத்தியம், ரம்பிஸ்கி பைத்தியம். நீ எதற்கு பைத்தியம்? காப்பி டீ பதவி ஆசை ஆளுக்காக பைத்தியம். ஓ, நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்கு? பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் வாழ்க்கை போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளி. One more time. நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்கு? நீ பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழைக்க போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. மாமதுரை சென்று வந்தால், திருப்பதிக்கு போய் வந்தால் என்ன? வேளாங்கண்ணி வெள்ளை மனம் வேண்டாமோ அம்மா? மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் மாறவில்லையே. ஓஹோ, மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் மாறவில்லையே. One more time. மாமதுரை சென்று வந்தால் என்ன? திருப்பதிக்கு மொட்டை போட்டால் என்ன? வேளாங்கண்ணி சென்று வந்தால் பரிசுத்தம் வேண்டாமோ அம்மா? மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே. மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே.
இயேசு நமக்கு ஞானமுள்ளவளாய் நம்மை மாற்றுகிறார். ಯೇಸು ಜ್ಞಾನಿಗಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. பைத்தியக்காரனை போல சென்ற பவுலுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர், ಹುಚ್ಚನಂತೆ ಇದ್ದಂತ ಪೌಲನ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದಂತ ದೇವರು, தடுத்து நிறுத்தினார். அவருடைய வாழ்க்கை ஞானமுள்ள வாழ்க்கையாய் மாறினது. ದೇವರು ಅಡ್ಡ ಬಂದಿದ್ದರಿಂದ ಅವನ ಜೀವನವೇ ಬದಲಾಯಿತು. ನೋಡಿ, இதோட ஒரு பெரிய செய்தி எதுவுமே கிடையாது. ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಸಂದೇಶ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இந்த நாளிலே நாம் இந்த சிலுவையின் குறித்து தியானித்தோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. Yes, I am really a proudful man because that I accepted Jesus as my personal savior. ನಾನಿಂದು ಶಕ್ತಿಯುತವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾನು ಯೇಸುವನ್ನು ನನ್ನ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿರುವುದರಿಂದ. சந்தன கட்டை வச்சாலும் நெய்யை ஊற்றி எரிச்சாலும், ಗಂಧದ ಮರವನ್ನಿಟ್ಟು ತುಪ್ಪವನ್ನು ಸುರಿದರು, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், ಲೋಕವೆಲ್ಲ ಆದಾಯ ಪಡಿಸಿಕೊಂಡರು, ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார். ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡರೆ ಅವನಿಗೆ ಲಾಭ ಏನು? ಅವನಿಗೇನು ಲಾಭ? He thought I am a very genuine, I am a brainy fellow. ಅವನು ಯೋಚಿಸಿದ, ನನ್ನಂತ ಬುದ್ಧಿವಂತ ಯಾರೂ ಇಲ್ಲ, I am a very genius. ನಾನು ತುಂಬಾ ವಿಶೇಷವಾದವನು. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಅವನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உன் சிலுவையின் அறிவு, உன்னுடைய ஆண்டவருடைய அறிவு உனக்கு இல்லாமல் இருக்கிறபடினாலே, ನಿನಗೆ ಶಿಲುಬೆಯ ಜ್ಞಾನವು ದೇವರ ಜ್ಞಾನ ನಿನಗೆ ಇಲ್ಲದಿರೋದ್ರಿಂದ die today. ಇಂದು ನೀನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ, Where you are going to spend your eternity. ನೀನು ನಿತ್ಯವನ್ನು ಎಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುವೆ? அவனை பார்த்து ஆண்டவர், you are a fool. ದೇವರನ್ನು ನೋಡಿ ನೀ ಮೂರ್ಖ ಕಣೋ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. உலகத்தை நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு வியாபாரம் இருக்கு, 2-3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலான்னு சொல்லி யார் யோசித்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து you fool என்று தான் சொல்றார். ನನಗೆ ಓದಿದ್ದೇನೆ, ನಾನು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, ನನಗೆ ತಲಾಂತರಕ್ಕೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಊಟ ಮಾಡುವಷ್ಟು ಆಸ್ತಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವುದೇ ಮೂರ್ಖನೇ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. இன்னைக்கு உலகம் யோசிக்குது, ಇಂದು ಲೋಕವು ಯೋಚಿಸುತ್ತದೆ, அமெரிக்காரன் யோசிக்கிறான் ஈரானை ஃபுல்லா அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ಈರಾನ್ ಅನ್ನು ಹಂಗೆ ಭಸ್ಮ ಮಾಡ್ಬಿಡೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, ಒಂದು ಚಿಕ್ಕ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡ್ರೆ ஈரான்ல இருக்க அத்தனை ஜனங்கள் நாங்கள் வாழ்ந்தா வாழ்வோம், இல்லாட்டும் முழு நாடே நாங்கள் சாவோம் என்று முடிவு எடுப்பார்கள் என்றால் உலகம் முற்றிலுமாக முடிவுக்குள்ளாய் வந்துவிடும். ಒಂದು ವೇಳೆ ಆ ಚಿಕ್ಕ ದೇಶ ಬದುಕಿದರೆ ಬದುಕುತ್ತೇವೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಸಾಯ್ತೇವೆ ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರೆ ಭೂ ಮಂಡಲವನ್ನೇ ಅವರು ನಾಶ ಮಾಡಿ ಸಾಯ್ತಾರೆ. Don't touch us. ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬೇಡಿ. பயமா இருக்கு பாக்குறதுக்கு, ನೋಡೋದಕ್ಕೆ ಭಯವಾಗಿದೆ. ஒருவேளை அப்படி ஆகும் என்றால் எல்லா இடத்துல கந்தகம் தான் எரியும். ಹಂಗೆ ಆಗುವುದೇ ಆದರೆ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಉರಿಯುವಂತ ಖಂಡಕಗಳನ್ನೇ ನೀವು ನೋಡಬಹುದು. பைபிள் தான் போட்டிருக்கு, ಬೈಬಲಿನಲ್ಲಿ ಅದೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பூமி பற்றி எரியும் என்று போடப்பட்டிருக்கிறது. ಭೂಮಿ ಉಕ್ಕಿ ಅಂದ್ರೆ ಹಚ್ಚಿಕೊಂಡು ಉರಿಯುತ್ತದೆ ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வாரோ? ದೇವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯುವರು. கடைசியில சூழ்நிலை பார்த்தா வேற மாதிரி மாறிடுச்சு. ಆದ್ರೆ அது ಬೇರೆ ತರ ಬದಲಾಯಿಸಿತು. நாங்கள் சண்டை போட மாட்டோம், ನಮಗೆ ಯುದ್ಧ ಬೇಡ. கடைசி நாட்களிலே ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ வல்லரசாய் இருக்கிற அமெரிக்கா நாடு சொல்லுமா, ತುಂಬಾ ಪ್ರಭಾವವಾಗಿರುವಂತ ಅಮೆರಿಕ ಹೇಳಿದಂತೆ எங்களால முடியாது, ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதுதான் முதல் முறை சரித்திரத்தில், உலக ஆரம்பித்த சரித்திரத்திலே முதல் முறை அமெரிக்கா சொல்லியிருக்கு, நாங்கள் வாபஸ் வாங்கிறோம். ಅಮೆರಿಕದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಇದೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಯುದ್ಧ ರಣರಂಗದಿಂದ ನಾವು ಹಿಂದೆ ತಿರುಗುತ್ತೇವೆ, ನಮಗೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದು ಇದೇ ಮೊದಲ ಬಾರಿ ಅಮೆರಿಕ. தெரிகிறது என்றால் ಇದರಲ್ಲಿ ಏನ್ ಕಾಣಿಸುತ್ತೆ ಅಂದ್ರೆ, உபதேசம் ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது. ಇನ್ನು ಈ ಶಿಲುಬೆಯ ಉಪದೇಶ ಜನರಿಗೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. Still God is waiting for us. ಇನ್ನು ಕೂಡ ದೇವರು ನಮಗಾಗಿ ಕಾದಿದ್ದಾರೆ. நம்முடைய குடும்பத்தாருக்காக, ನಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರಿಗಾಗಿ, நம்முடைய வேலை செய்கிற சில நண்பர்களுக்காக, ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. சிலுவையின் உபதேசம் அவர்களை ஞானவான்களாய் மாற்றும். ಈ ಶಿಲುಬೆಯ ಉಪದೇಶ ಅವರನ್ನು ಜ್ಞಾನಿಗಳಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿ. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன், ಅದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವವರಿಗೆ ದೇವ ಬಲನಾಗಿದೆ. ரோமர் 1:16 வாசிங்க. ಇದೇ ರೋಮನ್ 1:16 ಓದಿ ನೋಡಿ. ರೋಮಪುರಕ್ಕೆ ಬರೆದದ್ದು 1:16. முழுசா வாசிங்க, ரொம்ப அழகா. வெட்கப்படேன், ನಾನು ನಾಚಿಕೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. நீ கிரேக்கனா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, ரோமனா இருந்தாலும் சரி, ನೀನು ಗ್ರೇಕನಾಗಿದ್ದರೂ ಸರಿ, ಯುದ್ಧನಾಗಿದ್ದರೂ ಸರಿ, ಯಾರಾಗಿದ್ದರೂ உபதேசத்தை பைத்தியம் என்று யோசிக்காது. ನೀನು ಶಿಲುಬೆಯ ಉಪದೇಶವನ್ನು ಉಚಿತನ ಎಂದು ಯೋಚಿಸಬೇಡ. இந்த யூதர்ல இந்த கிரேக்கில யார் விசுவாசித்தார்களோ, ಈ யோதರಲ್ಲಿ ಗ್ರೇಕರಲ್ಲಿ ಯಾರು ನಂಬುವರೋ அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாய் மாறி, ಅವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅದು ದೇವರ I ಬಲವಾಗಿದೆ. need this Jesus. ನನಗೆ ಈ ಯೇಸು ಬೇಕು. இந்த இயேசு
எனக்கு வேண்டும். ಯೇಸು ನನಗೆ ಬೇಕು. கல்வாரி சீலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡುತ್ತಿದ್ದಾಗ இத்தனை வார்த்தையிலும் கேட்டுக்கொண்டிருந்தான ரெண்டு கள்ளர்கள். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಕೇಳುತ್ತಿದ್ದಂತ ಇಬ್ಬ ಕಳ್ಳರು. ஒரு கள்ளன் சொல்றான், ಒಬ್ಬ ಕಳ್ಳನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, கள்ளனை பார்த்து ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ನೋಡಿ, you need to shut your mouth. ನಿನ್ನ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡಿರಪ್ಪ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நாம் தண்டனைக்குள்ள இருப்பது நியாயமான காரியம். ನಾವು ತಪ್ಪಿಗಸ್ತರಾಗಿರುವುದರಿಂದ ನಮಗೆ ಈ ದಂಡನೆ ಸರಿ. கொலை நாம் செய்தோம். ನಾವು ಕೊಲೆಗಾರರು. நாம் இந்த தண்டனைக்கு பாத்திரவான்கள். ನಾವು ಈ ದಂಡನೆಗೆ ಪಾತ್ರರು. ஆனா இவரோ ಆದರೆ ಇವರು பாத்திரவான் அல்ல. ಇವರು ಪಾತ್ರರಲ್ಲ. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ಇವರು ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಕೂಗುತ್ತಿದ್ದಾರೆ. தேவனுடைய குமாரன். ಇವರು ನಿಜವಾಗಲೂ ದೇವ ಕುಮಾರನು. அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, உண்மையிலே தேவனுடைய குமாரன் இருந்தா நீ இறங்கி வா, என்னை கீழே இறக்கி விடு. ನೀ ನಿಜವಾಗಲೂ ದೇವ ಕುಮಾರನಾದ್ರೆ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊ, ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊ. God can do that one. ದೇವರಿಂದ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வெளிப்பட்டார். ಅವರು ಮಾಂಸದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಆದರು. ಉಯಿಪಿக்கப்பட்டார். ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಹೊಂದಿದರು. மாம்சத்திலே மரித்தான். ಲಾಸರು ಮಾಂಸದಲ್ಲಿ ಸತ್ತ. ஆவியான தேவன் அவனை ஆவியிலே உயிரோடு கூட எழுப்பினார். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಅವನನ್ನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಿದರು. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ನಾನೇ ಜೀವವು ಪುನರಾತ್ಮವೂ ಆಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. மண்ணினாலே படைக்கப்பட்ட ஒரு மனிதன். ಮಣ್ಣಿನಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. One day we are going to die. ಒಂದಿನ ನಾವು ಸಾಯಲಿದ್ದೇವೆ. 2021 ರಿಂದ 25 ವರೆ we lost about 20 people in the church. 21 ರಿಂದ 25 ರವರೆಗೂ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ 20 ಮಂದಿ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. இல்ல 20 பேர் என்ன செய்தார்கள்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக, சில கிறிஸ்துவுக்குள்ளாக, சில கிறிஸ்துவுக்கு வெளியாக நித்திரை அடைந்தார்கள். ಕೆಲವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, ಕೆಲವರು ಕ್ರಿಸ್ತನಿಲ್ಲದೆ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் மரிக்க போகிறோம். ನಾವು ಒಂದಿನ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಮರಣ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಪೌಲ್ சொல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ಇದೇ ಪೌಲನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಕ್ರಿಸ್ತನು ನನಗೆ ಜೀವ, ಮರಣವು ನನಗೆ ಆದಾಯ. Are we ready to meet our God? ನಾವೆಲ್ಲ ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ, ಭೇಟಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವಾ? ಅವರನ್ನು ಭೇಟಿಯಾಗಲು ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? அவரை சந்திக்கும்படியாக அவர் ஜீவனை கொடுத்தார். ಅವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உயிரோடு கூட எழுந்தார். ಮೂರನೇ ದಿನ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದರು. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ಮರಣವೇ ನಿನ್ನ ಕೊಂಡಿಗೆಯಲ್ಲಿ, ಪಾತಾಳವೇ ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ? உயிரோடு கூட இயேசுவை நாம் கொண்டாட போகிறோம். ಆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದಂತ ಯೇಸುವನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡಲಿದ್ದೇವೆ. ಇನ್ನು ಕೂಡ ಅವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ, ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ, ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. Trusting each and every day in our life. ಪ್ರತಿ ದಿನ ಅದನ್ನು ನಂಬುತ್ತಾ, walking with Jesus, ಯೇಸುವೊಂದಿಗೆ ನಡೆಯೋಣ, living with him, ಅವರೊಂದಿಗೆ will ನಡೆಯುತ್ತಾ bring a great hope and joy in our life. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ತರುತ್ತದೆ. வாழ்கிற வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தோட கூட வாழுவோம். ಬಾಳುವಂತ ಬಾಳಿಗೆ ಒಂದು ಅರ್ಥಪೂರ್ವಕವಾಗಿ ಬಾಳೋಣ. அதான் பாடுகிறோம் அல்லவா? ಒಂದು ಹಾಡು ಆಡ್ತೀವಲ್ಲ, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். மரிக்கிறது பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡಿ. ಮರಣ ಬರುವಾಗ is a resting time. ಅದು ವಿಶ್ರಾಂತಿಸುವಂತ ಸಮಯ. இந்த உலக வாழ்வுக்கு தான் பயந்து வாழணும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವಾಗಲೇ ಭಯಪಟ್ಟು ಬಾಳಬೇಕು. ஆண்டவர் மரணದ நித்திரையில நித்திரை செய்ய வைக்கிறார். ಮರಣದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ಮಧ್ಯ ಆಕಾಶದ ತೂದರೋಡು ಕೂಡ வருவார். ಅವರು ಮಧ್ಯ ಆಕಾಶದಲ್ಲಿ ದೇವದೂತರ ಜೊತೆಗೆ ಬರ್ತಾರೆ. live in Christ. ಯಾರೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೋ, அவங்க கிறிஸ்துவுக்குள், ಅವರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் மரிப்பாங்க. ಅವರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. What a great joy to die in Christ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುವುದು ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಗೊತ್ತಾ? What a great privilege. ಎಷ್ಟು ಒಂದು ಭಾಗ್ಯ. It should be a proudful experience. ಅದು ಒಂದು ಶಕ್ತಿಯುತವಾದ ಒಂದು ಅನುಭವವಾಗಿರುತ್ತದೆ. prestigious experience. ಘನತೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಅನುಭವ. நாங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ರಾಜ್ಯ ಕುಟುಂಬದವರು, நாங்க உயர்ந்த ஜாதி, ನಾವು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾದ ಜಾತಿ. ஜாதிலாம் அப்படி இருப்பாங்களாமா? ನಮ್ಮ ಜಾತಿಯವರೆಲ್ಲ ಹಿಂಗಿರ್ತಾರಂತೆ. prestigious யோசிப்பாங்க. ಅದು ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾರೆ. என்ன ஜாதியோ, அழகோ, படிப்போலியா, கிறிஸ்து இல்லனா உங்க லைஃபே வேஸ்ட். ಏನ್ ಜಾತಿನೋ, ಏನ್ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸನೋ, ಏನಿದ್ದರೂ ಸರಿ, ಯೇಸು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನೀವು ಶೂನ್ಯರು. And finally, ಕೊನೆಯದಾಗಿ it's a powerful experience. ಅದೊಂದು ಶಕ್ತಿಯುತವಾದ ಒಂದು ಅನುಭವ. மத்திய ஆகாயத்துல இயேசு வருவார். ಮಧ್ಯ ಆಕಾಶದಲ್ಲಿ ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ. Everything in Christ, in Christ, in Christ. ಎಲ್ಲವೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. நமக்கு நான் இன்னும் 2 நாள் தான் வாழ்வேன் அப்படிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா, ಒಂದು ವೇಳೆ ನಾನು 2 ದಿನನೇ ಜೀವಂತವಾಗಿರೋದು ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾದ್ರೆ, நல்லா தான் இருக்கீங்க, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ. but I know that within 2 days, another 48 hours I will die. 48 ಗಂಟೆ ಕಾಲ ಅಷ್ಟೇ ನೀವು ಸಾಯ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ನಿಮ್ಮ ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತೆ? சபை முடிஞ்ச உடனே, ಸಭೆ ಮುಗಿದ ತಕ್ಷಣ அந்த வாசப்படில நின்னு, ಆ ಬಾಗಿಲ ಹತ್ರ ನಿಂತ್ಕೊಂಡು, praise Lord sister, praise the Lord sister, praise Lord sister,
பிரேஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் நான் உங்களுக்கு காசு தரணும். வேணவே வேணாம் சிஸ்டர். நானும் உங்களுக்கு தரணும். வேணாம் பிரதர். பிரதர் போன வருஷம் பயங்கரமாக திட்டோம், காலைல வேணா உங்களுக்கு மன்னிச்சிருங்க பிரதர். క్షమిస్పిడి బ్రదర్. யஷ்வந்த்பூரில் இது மரேப்பான் பாளையில், அதாவது போயிட்டு ரோடில் பாஸ்டர் யஷ்வந்த் குமார்னு ஒருத்தர் இருக்கார். ಪೊಯಿಟ್ರಿ ರೋಡಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಯಶವಂತ್ ಕುಮಾರ್ ಅಂತ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ. இஸ் அ கிரேட் மேன் ஆஃப் காட். ದೊಡ್ಡ ದೇವ ಮನುಷ್ಯ ಅವರು. உலகம் முழுவதும் சுற்றி இருக்கார் அவர். ಅವ್ರು ಪ್ರಪಂಚ ಕಡೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಹೋಗಿರುವಂತ ಒಬ್ಬ ದೇವ ಸೇವಕರು. ஹைட் ஆகிಬಿட்டுனா 2 காலை வெட்டி எடுத்துட்டாங்க. ತುಂಬಾ ಸಕ್ಕರೆ ಕಾಲು ಜಾಸ್ತಿ ಆಗಿ 2 ಕಾಲು ಕತ್ತರಿಸಿ ಎತ್ತಿದ್ದಾರೆ. சர்ச்சில் சில நல்ல விசுவாசி இருந்தபடினால அவருக்கு நல்லா என்ன கல்வாங்க இல்லை ப்ரோஸ்டேட்டிக், அந்த ப்ரோஸ்டேட் அந்த பொய் காலை அவருக்கு பொருத்திட்டாங்க. ಆ ಸುಳ್ಳು ಕಾಲುಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಹಾಕಿಸಿದ್ರು. ஆனால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்களே, கீழே விழுந்தாலும் மீசையில் ரொம்ப நல்லா பேசுறீங்க பால. ಅವರು அந்த பொய் காலை வச்சு நடந்து பிரசங்கம் பண்ண பார்க்கறதுக்கு பொய் கால் மாதிரியே தெரியாது. ಅವರು ಆ ಸುಳ್ಳು ಕಾಲನ್ನು ಇಟ್ಕೊಂಡೇ ನಡೆದು ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದಾರಂತೆ, ನೋಡುವುದಕ್ಕೆ ಸುಳ್ಳು ಅಂತ ಕಾಣಿಸ್ತಿರ್ಲಿಲ್ಲ. உற்சாகத்தில் என்ன பண்ணுவாரு, டபக்குன்னு கீழே விழுந்துறாரு. ಒಂದ್ಸತಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ಹಂಗೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ಬಿಡೋರಂತೆ. அவரோட பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ண மாட்டார். ಅವಾಗ್ಲೂ ಪ್ರಸಂಗವನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತಿರ್ಲಿಲ್ಲ. சர்ச்சில் 4 பசங்களை வச்சிருக்காரு. ಅದಕ್ಕೆ ಅಂತ ಚರ್ಚಲ್ಲಿ 4 ಹುಡುಗರನ್ನ ಇಟ್ಟಿದ್ರಂತೆ. உட்காந்து அப்படியே பிரசங்கம் பண்ணுவாரு. ಹಂಗೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡೋರು. அந்த பிரசங்கம் பண்ண சமயத்துல அந்த காலை திரும்பி பொருத்திடுவாங்க. ಅವರು ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಷ್ಟರಲ್ಲಿ ಆ ಕಾಲನ್ನು ಮತ್ತೆ ಸೇರಿಸ್ಬಿಡ್ತಿದ್ರಂತೆ ಹುಡುಗರು. ಅವ್ರಿಗೆ தெரிஞ்சிருச்சு, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಮೇಬಿ ಫ್ಯೂ ಮಂತ್ಸ್ தான் இருப்பாருಂಟು, ಸ್ವಲ್ಪ ತಿಂಗಳುಗಳಷ್ಟೇ ಇರೋದು ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತು ಅವರಿಗೆ. ஏற்கனவே நல்ல மனுஷன் தான், ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ ಅವರು. அவர் என்ன பண்ண சபையில இருக்க எல்லா விசுவாசியும் மன்னிப்பு கேட்கிறாரு. ಅವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಹತ್ರನೂ ಹೋಗಿ ಕ್ಷಮೆ ಕೇಳ್ತಿದ್ರಂತೆ. காலை எழுந்து ரோட்ல போய் உட்காந்துருவாரு. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಡೋರಂತೆ. தம்பி ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ತಮ್ಮ கூட்டு பேசுவாரு. ಕರೆದು ಮಾತಾಡೋರಂತೆ. அவர் சொன்னாரா மனைவி கிட்ட, ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರಂತೆ, நினைக்கிறேன் உலகத்துல நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டேன், ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಹತ್ರ ಕ್ಷಮೆ ಕೇಳ್ಬಿಟ್ಟೆ. காஃபி கேட்டாரா, ಕಾಫಿ ಕೇಳಿದ್ರಂತೆ, காஃபி கூட அப்படியே அழகா கண்ண மூடிட்டாரா. ಆ ಕಾಫಿ ಕುಡ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಕಣ್ಮುಚ್ಬಿಟ್ರಂತೆ. என்ன நல்ல மரணம் இல்லையா, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಮರಣವಲ್ಲವಾ. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறதான ஒரு மனிதன், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ಮನುಷ್ಯ எப்படியாப்பட்டதான மரணத்தை கடைசியில் அவர் கொடுத்தார். ಎಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮರಣವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು ನೋಡಿ. இப்படியாப்பட்ட நினைவு நமக்குள்ளாய் இருக்கணும். ಇಂಥ ನೆನಪುಗಳು ನಮಗಿರಬೇಕು. I am going to be with God. ಒಂದಿನ ನಾನು ದೇವರೊಂದಿಗೆ ಇರಲಿದ್ದೇನೆ. 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ 1, 2 ಇಲ್ಲ ಇನ್ನು 30 ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ ಇರಬಹುದು. Death is a certainty. ಅರೆ ಖಂಡಿತ ಮರಣ ನಿಶ್ಚಯ. You cannot escape. ಅದನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ನಿತ್ಯ வாழ்வுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் ಈ ಮರಣದಿಂದ ನಿತ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಂತೆ ಅವரை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವವನು ಯವನೋ ಅವನು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ಅವರು ಇಷ್ಟಾಗಿ ಪ್ರಪಂಚವನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು. நான் அடிக்கடி இந்த கதை சொல்வது உண்டு. ಈ ಕಥೆಯನ್ನು ಅವಾಗವಾಗ ಪಾಲಕರು ಹೇಳ್ತಾರೆ. ಪಾಸ್ಟರ್ சொன்னாரா, ಒಂದು ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, ஒரு சர்ச்சில் விசுவாசியை பார்த்து, ಚರ್ಚ್ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು ನೋಡಿ அவர் கொஞ்சம் உலக பிரகாரமா கம்யூனியன் எடுப்பாரு. ಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಮ್ಯೂನಿಯನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ವಿಶ್ವಾಸಿಯವರು. எத்தனை பேருக்கு புரியுது உலக பிரகாரமான கம்யூனியன்? ಲೋಕ ಪ್ರಕಾರವಾದ ಕಮ್ಯೂನಿಯನ್ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಯ್ತು? சர்ச்சில் எடுக்க மாட்டாரு, தெரு ஓரத்தில் அங்கங்க எடுப்பாரு. ಅಂದ್ರೆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ತಗೊಳ್ತಾರೆ, ಗೊತ್ತಾಯ್ತಾ? உலக பிரகாரமான கம்யூனியன், ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ಕಮ್ಯೂನಿಯನ್ ಅದು. பாஸ்டர் சொன்னாரா, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರಂತೆ ಇವತ್ತು ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಕಣಪ್ಪ, இன்னைக்காச்சும் உலக பிரகாரமான கம்யூனியன் எடுக்காத சர்ச்சுக்கு வாப்பா, ಇವತ್ತಾದ್ರೂ ಕುಡಿಯದೆ ಸಭೆಗೆ ಬಾಪ, ಲೋಕ ಪ್ರಕಾರ ಕಮ್ಯೂನಿಯನ್ ತೆಗೆಯದೆ வசனத்தெல்லாம் தியானிச்சுட்டு வா, ಈ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ಧ್ಯಾನಿಸೋಣ, உன்னோட பேசுவார். ದೇವರು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. பார்த்தா அந்த ஆளே காணுமா, ನೋಡಿದ್ರೆ ಅವನು ಇಲ್ವಂತೆ. பாஸ்டருக்கு ஒரே கோபம், ಪಾಸ್ಟ್ಗೆ ತುಂಬಾ ಕೋಪ. முடிஞ்ச உடனே ಮುಗಿದ ನಂತರ நேரா துக்க கஞ்சி குடிக்காத, கலக்கா சட்னி சாப்பிடாத, வடை சாப்பிடாத, ದುಃಖದ ಗಂಜಿ ಕುಡಿಯದೆ, ಏನು ಚಟ್ನಿ ತಿನ್ನದೆ, ವಡೆ ತಿನ್ನದೆ நேரம் அந்த வீட்டுக்கு போனாராம். ಮನೆಗೆ ಹುಡ್ಕೊಂಡು பார்த்தா ಹೋದ್ರಂತೆ. ஃபுல்லா ராபோஜன் எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாராம். ಫುಲ್ ಕುಡ್ಬಿಟ್ಟು ಮಲ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದಾರಂತೆ. உனக்கு ஏன்பா இவ்வளோ புத்தி சொல்லி கேட்கலையே, ಏನಪ್ಪ ಇಷ್ಟು ಬುದ್ಧಿ ಹೇಳು ಕೇಳಿಲ್ವಲ್ಲ ನೀನು? பாஸ்டர் ஐயா ಅವ್ರು ಹೇಳಿದಂತೆ, ಅಯ್ಯ நீங்க சொன்னதெல்லாம் வாசிச்சேன், ನೀವ್ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಓದಿದೆ, பாட்டெல்லாம் பாடினேன், ಹಾಡೆಲ್ಲ ಆಡದೆ, என் போய் பாடி பாடி என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, ಆಡಿ ಆಡಿ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು, தாகம் தாகம் என்றீர் எனக்காய் பாடி துக்கம் தாங்க முடியாத போய் திரும்பி கம்யூனியன் எடுத்துட்டேன். ಅದ ಹಾಡು ದುಃಖ ನನಗೆ ತಡೆಯಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಹೋಗಿ ಕುಡಿದ್ಬಿಟ್ಟೆ.
பாஸ் சொன்னாரு, எப்பதான் நீ திருந்துவேன்னு தெரியும். ನೀನ್ ಯಾವಾಗಪ್ಪ ಬದಲಾಗ್ತೀಯ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. We are not filled with the spirit of the world. ನಾವು ಲೋಕದ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ We ಅಲ್ಲ, are filled with the God spirit in our life. ದೇವರ ಆತ್ಮದಿಂದ தேவ ತುಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬೇಕು. ஆவினால் நிரப்பப்பட்டவளாய் காண்போம். ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿರೋಣ. ஒவ்வொரு நாளும் living with Christ, filled with the spirit of God. ಒಂದೊಂದು ದಿನವೂ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅವರ ಆತ್ಮ ಭರಿತರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸೋಣ. Be a great help for a spiritual upliftment of our life. ನಮ್ಮ ಜೀವನದ ಮುಂದುವರಿಯುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಾರಣವಾಗಿರುತ್ತದೆ. We are not a fools. ನಾವು ಹುಚ್ಚರಲ್ಲ. நமக்கு அந்த தேவ உலக பலன் வேணும் என்பதற்காக இயேசு வரல. ನಮಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಬಲ ಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ. I need to be saved in Christ. ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. என்னுடைய ஆத்துமா பாதுகாப்பாய் காணப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮ ಸಂರಕ್ಷವಾಗಿರಬೇಕು. எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்கு போறோம். ನಾವೆಲ್ಲರೂ ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. பரலோகத்துல போய் துதிக்க போகிறோம். ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸ್ತುತಿಸಲಿದ್ದೇವೆ. மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துல பிரவேசிக்க. ಮಾಂಸವು ರಕ್ತವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ. மகிமையான சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ಮಹಿಮೆಯಾದ ದೇಹವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. இந்த மாம்ச சரீரமே இப்படி இருக்கும் என்றால், ಈ ಮಾಂಸ ದೇಹವೇ ಹೀಗಿರುತ್ತದೆ ಅಂದರೆ மகிமையான சரீரம் எப்படி இருக்க ಆ முடியும்? ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ಶರೀರ ಹೇಗಿರುತ್ತದೆ? காணவில்லை, என் காது கேட்கவில்லை. ಆ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ. நிறைய பேர் சொல்லுவாங்களா, இன்னைக்கு பரலோகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ಪರಲೋಕ ಹೀಗಿರುತ್ತೆ ಆಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಂತೆ. Don't trust people. ಅವರನ್ನು ನಂಬಬೇಡಿ. நான் பரலோகத்துக்கு நான் போனேன், நான் ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದೆ, அங்க பொர்த்தல வீதியில நடந்தேன், ಅದು ಬಂಗಾರದ ಬೀದಿಯಲ್ಲಿ ನಡೆದೆ. சிலர் சொல்லுவாங்க, நான் ராஜீவ் காந்தியை பார்த்தேன், நரகத்துல இந்திரா காந்தியை பார்த்தேன்னுவாங்க. ಕೆಲವರು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿಯನ್ನು ನೋಡಿದೆ, ಇಂದಿರಾ ಗಾಂಧಿಯನ್ನು ನರಕದಲ್ಲಿ ನೋಡಿದೆ. எல்லாம் பொய். அது ಎಲ್ಲ ಸುಳ್ಳು. ஒரு பையனுக்கு கண்ணு தெரியாது இருந்துச்சான். ಒಬ್ಬ ಹುಡುಗನಿಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. பல டாக்டரை சந்தித்தார்கள். ಅನೇಕ ಡಾಕ್ಟರ್ಗಳನ್ನು ಹೋಗಿ ನೋಡಿದರು. ஒரு டாக்டர் சொன்னாராம், ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, இவனுக்கு வேற கண்ணு பொருத்துனா கண்ணு தெரியும். ಬೇರೆ ಕಣ್ಣು ಹಾಕಿದರೆ ಅವನಿಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸುತ್ತೆ. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ಒಂದು ದಿನ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ರಂತೆ. ஒரு செத்து போன மனிதனுடைய கண் சீக்கிரமா எடுத்து இவனுக்கு பொருத்தினார்கள். ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಶವದಿಂದ ಒಂದು ಕಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ಅವನಿಗೆ ಹಾಕಿದ್ರಂತೆ. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 months அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தது. 6 ತಿಂಗಳು ಅವನ ಕಣ್ಣು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஒரு நாள் டாக்டர் சொன்னாரா, ಒಂದಿನ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, இன்னைக்கு நீங்க வாங்க, உன் கண் கட்டை நான் அவுக்க போறேன். ಇಂದು ಬನ್ನಿ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತಾನೆ. இவன் கண் குருடா இருக்கும்போது ಇವನು ಕಣ್ಣು ಕುರುಡನಾಗಿದ್ದಾಗ சத்தம் கேட்குமா. ಅವನಿಗೆ ಶಬ್ದ அவங்க ಕೇಳಿಸುತ್ತದೆ. அம்மாட்ட கேட்பானா, ಅವ್ರ ಅಮ್ಮನ ಹತ್ರ ಕೇಳೋನಂತೆ, மேல சத்தம் கேக்குது. ಏನಮ್ಮ ಶಬ್ದ ಕೇಳ್ತಿದ್ಯಲ್ಲ? அம்மா சொல்லுவாங்க, அது பட்டாசு. ಅದು ಪಟಾಕಿ. கலர் கலர்ன்ற என்ன கலர்? ಕಲರ್ ಬಣ್ಣ ಬಣ್ಣ ಅಂತಿದ್ರಲ್ಲ, ಅದು ಏನಮ್ಮ? அது மேல பட்டாசு வெடிக்கும் போது பூ மாதிரி ரெட் கலர் ப்ளூ கலர்லாம் வருது. ಆ ಪಟಾಕಿ ಬರುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಕೆಂಪು ಕಲರು ನೀಲಿ ಕಲರು ಬರ್ತಿದೆ ಪುಟ್ಟ ಅಂತ ಹೇಳೋರಂತೆ. ப்ளೂ கலர் ஒரு குருடனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ನೀಲಿ ಬಣ್ಣ ಒಬ್ಬ ಕುರುಡನಿಗೆ ಹೇಗೆ ಹೇಳ್ತೀರಾ? ಕಾಂಟ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್. ಹೇಗೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ? சரி மம்மி, நீங்க எப்படி இருப்பீங்க? ಮಮ್ಮಿ, ಅಮ್ಮ ನೀವ್ ಹೇಗಿರ್ತೀರಾ? ஓரளவுக்கு உன்ன மாதிரி இருப்பேன். ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ನಿನ್ ತರ ಇರ್ತೀನಪ್ಪ. அவன் அம்மா தடவி பாப்பானா, ಅವ್ರ ಅಮ್ಮನ ಮುಟ್ಟಿ ನೋಡಿದಂತೆ, இது நம்ம மூக்கு ரொம்ப கூரா இருக்குதே. ಅಮ್ಮ ನಿಮ್ ಮೂಗು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಮ್ಮ, ಚುಪ್ಪಾಗಿದೆ. என் மூக்கு அப்படிதான் இருக்கு. ಅವನ್ ಮೂಗು ಮುಟ್ ನೋಡಿದಂತೆ, ಅದು ಹಾಗೆ ಇದೆ. ஸோ எவ்ரி டைம் ಪ್ರತಿ ಸಲಿ அம்மா தொட்டு பாப்பானா, ಅವರ ತಾಯಿಯನ್ನು ಮುಟ್ಟು ನೋಡೋನಂತೆ, ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா, ನೀ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಮ್ಮ. ஒரு நாள் வந்தது, ಒಂದಿನ ಬಂದಿತ್ತು, ஆபரேஷன் முடிஞ்சிச்சு. ಆಪರೇಷನ್ ಮುಗೀತು. ஒரு 6 மாசம் கழிச்சு அவனோட கட்டை அவுக்க போறாங்க. 6 ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ಆ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚುತ್ತಾರೆ. இந்த டாக்டர் அந்த பையன் கிட்ட கேட்டாரா, ಆ ಡಾಕ್ಟರ್ ಕೇಳಿದ್ರಂತೆ ಹುಡುಗನ ಹತ್ರ, நீ கண்ணை திறந்தவன யாரை பார்க்க விரும்புற? ನೀನ್ ಕಣ್ಣು ಬಿಚ್ಚಿದ ತಕ್ಷಣ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಯಾರನ್ನ ನೋಡಕ್ ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ? அதான் ஐ லைக் டு see my mom. ಅವನು ಹೇಳಿದಂತೆ, ನಮ್ಮ ಅಮ್ಮನ್ ನೋಡ್ಬೇಕು ನಾನು. வேற எதுவும் பார்க்க வேணாமா? ಬೇರೇನು ನೋಡಲ್ವಾ ನೀನು? நோ டாக்டர். ಇಲ್ಲ ಡಾಕ್ಟರ್, கண்ணை முழிச்சுனா எங்க அம்மாவுடைய முகம் எனக்கு நேரா இருக்கணும். ನಾನು ಕಣ್ಣು ಬಿಟ್ಟಾಗ ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಮುಖ ಮಾತ್ರ ನಾನು ನೋಡ್ಬೇಕು. What happened to your dad? ನಿಮ್ಮಪ್ಪ? நான் குருடனா இருந்ததுனால எங்க அம்மாவையும் என்னையும் விட்டுட்டு எங்க அப்பா போயிட்டாரு. ನಾನು ಕುರುಡನಾಗಿದ್ದರಿಂದ ನಮ್ಮ ತಂದೆ ನನ್ನನ್ನು ನಮ್ಮ ಅಮ್ಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು. அதனால my mom is special. எங்க அம்மா ஸ்பெஷல். ನನಗೆ ನಮ್ಮ ಅಮ್ಮ ವಿಶೇಷ. உட்கார்ந்தா ಕುಳಿತುಕೊಂಡ. டாக்டர் என்ன செய்றாரா, ಡಾಕ್ಟರ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ, started removing. ಡಾಕ್ಟರ್ ಆ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. கட்டெல்லாம் அப்படியே அவுக்குறாரு. ಹಂಗೆ ಬಿಚ್ಚಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சொல்றாரு, இன்னும் ஒரு 2 கட்டு தான் இருக்கு, ಎರಡು ಕಂಟಿದೆ, இன்னும் 2 ரோல் தான் இருக்கு. ಇನ್ನೊಂದು ಎರಡೇ ರೋಡ್ ಇದೆ. அப்படியே ஒருத்தனை அதை எடுத்துட்டாரு. ಹಂಗೆ ಎಲ್ಲ ತೆಗೆದು ಬಿಟ್ರು. அதுல பஞ்சு இருக்கு. அப்படியே ಅದ್ರಲ್ಲಿ ಹಂಗೆ ಹತ್ತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ப்ளீஸ் டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். ಕಣ್ ತರಿಬೇಡಪ್ಪ.
ஆனால் அங்கே இருக்க ஸ்டாஃப் என்ன சொல்கிறா, இந்த லைட் பவர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுமா. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಎಲ್ಲ ದೀಪಗಳ ಎಲ್ಲ ಬೆಳಕನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡಿ. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದ ಮೇಲೆ டாக்டர் சொன்னாரா, now you can open your eyes very slowly. ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದಾರೆ ಮೆಲ್ಲಗೆ ಕಣ್ಣು ಬಿಡಪ್ಪ. Yes doctor, but I need my mom to come and stand in front of me. ಸರಿ, ನಮ್ಮ ಅಮ್ಮನನ್ನ ಮುಂದೆ ಕರ್ಕೊಂಬಂದು ನಿಲ್ಲಿಸಿ ಆಗ್ಲೇ ನಾನು ಕಣ್ಣು ಬಿಡೋದು. My eyes focusing on my mom's face. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಮುಖವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಲಿ. இல்லை இந்தப்பா உங்கள் அம்மா அவங்க இருக்காங்க. ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರಪ್ಪ. நான் என்ன செய்யறேன், அம்மா மோதி தொட்டு பார்க்குறேன்னா, ಅವನ ಅಮ್ಮನ ಮುಖವನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡಿದನಂತೆ. this is my mom. ಹೌದು ಹೌದು, ಇದೇ ನಮ್ಮ ಅಮ್ಮ, ನನಗೆ ಗೊತ್ತು. அம்மா மூக்க தொட்டு பார்க்குறேன்னா, ಅಮ್ಮನ ಮೂಗನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡಿದ. started saying to his mom, ಅವನ ಅಮ್ಮನ ನೋಡಿ ಹೇಳಿದ, அம்மா ಅಮ್ಮ 16 வருஷம் 16 ವರ್ಷ கலர் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னீங்க, ಬಣ್ಣ ಹೀಗಿದೆ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ, நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ನೀವು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ. இப்போ கூட உங்களை தொட்டு பார்க்குறேன். ಈಗಲೂ ನಾನು ಮುಟ್ಟು ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. This is my last time I'm going to touch you. ಇದು ನನ್ನ ಕೊನೆ ಬಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟು ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. தொடும்போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ಮುಟ್ಟುವಾಗ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ. நினைக்கிறேன் அதே போல நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ಅದರಂತೆ ನೀವು ಇರ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತೀನಮ್ಮ அப்படின்னு சொல்லிட்டு ಹಂಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அம்மா தோல் மேல கை வச்சுட்டு ಅಮ್ಮನ ಭುಜದ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕೊಂಡು அடைய ಮೊಲ್ಲಮ್ಮ ಕಣ್ಣು ತೋದಾನ. ಹಾಗೆ ಮೆಲ್ಲಗೆ ಕಣ್ಣು ತೆರೆದನಂತೆ. ಕಣ್ಣು ತೊರೆದ ಒಡನೆ ಕಣ್ಣು ತೆರೆದ ಮಾತ್ರದಲ್ಲಿ, you told lie. ಅಮ್ಮ ನೀವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ಅಮ್ಮ. ஏன் இவ்வளவு என்கிட்ட போய் சொன்னீங்க? ಯಾಕಮ್ಮ ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ರಿ? பயந்துட்டாங்களா? என்ன ಅಮ್ಮ ಭಯಪಟ್ಬಿಟ್ರಂತೆ. நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, ನೀವು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, நான் தொட்டு பார்க்கறப்ப அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்னீங்களே, ನಾನು ಮುಟ್ಟು ನೋಡುವಾಗ ಹಾಗಿರ್ತೇನೆ ಹೀಗಿರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, you are so beautiful. ನಿಜವಾಗ್ಲೂ ನೀವು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಮ್ಮ. ஓன் அழுதானா? ಅವನನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡು ಜೋರಾಗಿ ಅತ್ತನಂತೆ. ನಾನು ಕಣ್ಣು ಮೂಡಿ இருக்கிறவங்க குருடங்க, ನೀವು ನಾನು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿರುವಂತ ಕುರುಡರು. பரலோகத்தை தொட்டு பார்க்கறவங்க தான் நம்மள. ನಾವೆಲ್ಲ ಪರಲೋಕವನ್ನು ಮುಟ್ಟು ನೋಡುವಾಗೆ, நினைவுல தொட்டு பார்க்கறவங்க, ನಾವು ನೆನಪಿನಲ್ಲಿ ಮುಟ್ಟು ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. அப்படி பிரகாசமா இருக்கு இப்படி பிரகாசமா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ಓ ಪರಲೋಕ ಹೀಗಿರುತ್ತೆ ಆಗಿರುತ್ತೆ ಅಂತ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. Until you go and see the heaven. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡುವ ತನಕ அப்பதான் தெரியும் ಆಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ மனுஷனுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது, ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಗೆ ಮೀರಿದಂತೆ ಇರುವುದು ಪರಲೋಕ. உலகத்துல காண்கிறதெல்லாம் மாயை, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲ ಮಾಯೆ, மனதுக்கு சஞ்சலம். ಮನಸ್ಸಿಗೆ ನೋವು. We are going to leave everything in the world. ಎಲ್ಲವೂ ಇಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೇವೆ. The only eternal is Jesus Christ. ನಿತ್ಯ ನಿತ್ಯ ಇರುವುದು ಯೇಸು Jesus Christ. ಮಾತ್ರವೇ, ಯೇಸು And ಮಾತ್ರನೇ, he is alone. ಅವರೊಬ್ಬರೇ ನಿತ್ಯ. இந்த சிலுவையின் அன்பு ಈ ಶಿಲುಬೆಯ ಪ್ರೀತಿ நம்ம உள்ளத்தை தொடுவதாக. ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟಲಿ.